அதன் தொடர்ச்சியாக திருமறை குர்ஆனுக்கு விளக்க உரை என்ற பெயரிலே தப்சீர்களிலே எழுதி வைக்கப்பட்டிருக்கிற இன்னொரு கட்டுக்கதை என்னவென்று சொன்னால், ஹாரூத் மாரூத் என்ற இரண்டு நபர்களை பற்றி தப்சீர்களில் ரொம்ப ஒரு அருவருக்கத்தக்க, நம்ப முடியாத, இஸ்லாத்தினுடைய ஒரு அடிப்படையை தெரிந்தவர்கள் கூட ஏற்றுக்கொள்ள முடியாத கதைகளை எல்லாம் விரிவுரை என்ற பெயரில் எழுதி வைத்திருக்கிறார்கள். அதனுடைய அடிப்படை என்னங்கிறத முதல்ல விளங்கிக்கிற வேண்டும். என்ன எழுதி வைத்திருக்கிறார்கள் என்பதை விட எந்த வசனத்தின் அடிப்படையில் இந்த கட்டுக்கதை நுழைஞ்சிருக்குது என்று கேட்டால், திருக்குர்ஆனில் 2வது அத்தியாயத்தில் 102வது வசனம். அந்த வசனத்தில் அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, ஒத்தபவு மா தத்ரு ஷயாத்தீனு அலா முல்கி சுலைமான். சுலைமான் நபியுடைய காலத்திலே ஷைத்தான்கள் கூறியதை இந்த யூதர்கள், நபிகள் நாயகம் காலத்தில் வாழ்ந்த யூதர்கள், இந்த யூதர்கள் பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள். சுலைமான் நபி காலத்தில் ஷைத்தான்கள் கூறியதை இவங்க ஃபாலோ பண்றாங்க. உமா கஃபர் சுலைமானும், சுலைமான் நிராகரிப்பவராக இருந்ததில்லை. வலாக்கின்ன ஷயாத்தீன கஃபரு, ஷைத்தான்கள் தான் நிராகரிப்பவர்களாக இருந்தார்கள். யுஅல்லிமுன் நாஸ சிஹ்ர, மக்களுக்கு இந்த சிஹ்ர் என்ற சூனியத்தை கற்றுக் கொடுத்து ஷைத்தான்கள் தான் காபிர்களாக ஆகிவிட்டார்களே தவிர சுலைமான் நபி அப்படி ஆகவில்லை. ஒமா உன்சிலால் மலக்கைனி பி பாபில ஹாரூத் வ மாரூத். ஹாரூத் மாரூத் என்ற அவங்களுடைய மொழிபெயர்ப்புல எப்படி சொல்லுவாங்கன்னு கேட்டா, ஹாரூத் மாரூத் என்ற 2 மலக்குகளுக்கு அருளப்பட்டதே அதையும் அவர்கள் பின்பற்றினார்கள் அப்படின்னு அதுக்கு எல்லா பெரும்பாலான மொழிபெயர்ப்பாளர்கள் செய்வாங்க. அரபு மொழியில உள்ள தப்சீர்கள் இந்த மாதிரி தான் அர்த்தம் கொடுக்குறாங்க. அப்ப ஹாரூத் மாரூத் 2 மலக்கு இருந்தாங்க. அந்த 2 மலக்குகளுக்கு சிஹ்ர் என்ற கலையை எல்லாம் சொல்லி கொடுத்தான். அந்த மலக்குகள் மக்களுக்கு சிஹ்ரை கற்றுக் கொடுத்தாங்க அப்படின்னு இந்த ஆயத்துக்கு விளக்கம் கொடுக்குறாங்க. அதாவது சுலைமான் நபி காலத்தில் ஹாரூத் மாரூத் என்று 2 பேர் இருந்தார்கள், 2 மலக்குகள். அவங்க அந்த 2 மலக்குகளும் என்ன செஞ்சாங்கன்னா, மக்களுக்கு சிஹ்ர் இருக்கிற சூனியம், பில்லி சூனியம், ஏவல், மாந்திரீகம் அப்படிங்கிறாங்கல்ல, அதை மக்களுக்கு அவங்க சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு இந்த ஆயத்துக்கு அர்த்தம் செய்து கொண்டு, அப்ப மலக்கு சிஹ்ரை சொல்லி கொடுத்தாங்கன்னா அந்த மலக்கு எப்படி இங்க வருவாரு? துன்யாவுக்கு வர முடியாத அவர் எப்படி மக்களுக்கு சொல்லி கொடுப்பாரு? அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி ஏதாவது செய்யணுமேங்கிறதுக்காக வேண்டி கற்பனை தான். இப்படி அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லி இருக்கிறாங்களா, அது மாதிரி குர்ஆன்ல அதுக்கு அடிப்படை இருக்காங்களா அவங்க பார்க்கல. ஹாரூத் மாரூத் என்ற 2 பேர் சிஹ்ரை கற்றுக் கொடுத்தாங்கன்னு வருது. மலக்குன்னு வேற அவங்க அர்த்தம் செஞ்சுக்கிட்டாங்க, தப்பா அர்த்தம் செஞ்சுக்கிட்டாங்க. ஹாரூத் மாரூத் 2 மலக்குன்னு வேற சொல்லப்படுது. அப்ப மலக்கு மனுஷனுக்கு சிஹ்ரை சொல்லி கொடுக்கிறதா இருந்தால் அது எப்படி சாத்தியமாகும் அப்படின்ற உடனே கதையை ஜோடிக்கிறாங்க. எப்படி ஜோடிக்கிறாங்கன்னு கேட்டா, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் படைத்த உடனே மலக்குகள் ஆட்சேபணம் பண்ணாங்க. என்ன ஆட்சேபணம் பண்றாங்க? பூமியில குழப்பம் விளைவிக்கிறவளை படைக்க போறியா? நாங்க தான் உன்னை நல்லா வணங்கிட்டு இருக்கிறோமே, இப்படி ஒரு இனத்தை நீ எதுக்கு படைக்கணும் அப்படின்னு அவங்க அல்லாஹ்ட்ட கேள்வி கேட்கிறாங்க. அல்லாஹ் என்ன சொல்றான்? உங்களுக்கு தெரியாது எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைக்கிறான். அவங்க கேள்விக்கு முக்கியத்துவம் கொடுக்காம ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை முதல் மனிதரை அல்லாஹ் படைக்கிறான். படைச்ச பிறகு அவருக்கு பெரிய ஆற்றலை எல்லாம் கொடுத்து, அறிவை எல்லாம் கொடுத்த பிறகு மலக்குகளுக்கு அவருக்கு பரிச்சை வைக்கிறான். அவர் ஜெயிச்சிடுறாரு, கேட்டதுக்கெல்லாம் பதில் சொல்றாரு. மலக்குகளுக்கு ஒன்றும் சொல்ல முடியல. உடனே எங்களுக்கு தெரியாத நாங்கள் சொல்ல மாட்டோம், தப்பா சொல்லிவிட்டோம், நீதான் மறைவானதான் அறியக்கூடியவன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வருத்தம்லாம் தெரிவிச்சுட்டாங்க. இது பக்கராவில் அந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி வரும்போது நீங்க பார்த்துருப்பீங்க. இதுக்கு அப்புறம் என்ன நடக்குதான், மலக்குகள்லாம் உலகத்தை உன்னிப்பா கவனிச்சுட்டே இருக்கிறாங்களாம். மனிதன் அவங்க சொன்னபடி அநியாயம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களாம். ரொம்ப மனிதர்களுடைய அட்டூழியமும் அநியாயமும் அதிகமாக போன உடனே அப்ப என்ன செய்யறாங்க, மலக்குகள்லாம் அல்லாட்ட போய் மறுபடியும் முறையிடுறாங்க. யாரெல்லாம் இந்த மாதிரி படைச்சு விட்டுருக்கிறிய, ரொம்ப அநியாயம் பண்றானுவோல, கொலை செய்யறானோ, கொள்ளையடிக்கிறாங்க, அது பண்றாங்க இது பண்றாங்க, இப்படி ஒரு படைப்பு தேவையா? இவங்க அழிச்சு நாசமாக்கிறாள்ல அப்படின்னு யாரு கேட்டாங்களாம்? மலக்குகள்லாம் உடனே போய் அல்லாட்ட முறையிடுறாங்க. ஏற்கனவே இந்த பஞ்சாயத்து அல்லாஹ் அப்ஜெக்ஷன் பண்ணி படைச்சு விட்டுட்டான். அதுக்கப்புறமேல் இப்படி சொல்லுவாங்க என்பது தப்பு மலக்குகளை பொறுத்த வரைக்கும். இருந்தாலும் அவங்க எழுதி வச்சுக்கிறாங்க. இப்படி மலக்குகள்லாம் என்ன செஞ்சாங்களாம், அதான் இந்த மாதிரி மனிதர்கள் நீ படைச்சு விட்டுருக்கிற, அவன் நல்லது செய்வாங்கன்னு பார்த்தா ஒன்றும் செய்ய மாட்டேங்கிறாங்க, ரொம்ப அநியாயம் பண்றாங்க, நீ தான் அவங்கள அழிக்கணும், இனிமே அவங்க தேவையில்லை அப்படின்னு போய் ஆட்சேபனை பண்றாங்களாம். அல்லாஹ் என்ன சொன்னான்னா, இல்ல நீங்க தப்பா பேசுறீங்க, அவங்களுக்கு நான் ஆசை இச்சைன்னு ஒன்று கொடுத்துருக்கிறேன், உங்களுக்கு நான் அது தரல. உங்களுக்கு அந்த ஆசை அந்த நஃப்ஸ் அதெல்லாம் இல்லாத காரணத்தினால்
நீங்க வந்து தப்பு செய்யாம இருக்கிறீங்க, நீங்க போய் சொல்ல மாட்டீங்க, நீங்க திருட மாட்டீங்க, அந்த மாதிரியான சாப்பிட தேவைப்பட்டால் தானே திருடனு, அவங்களுக்கு சாப்பாடு கூட தேவையில்லையே மலக்குகளுக்கு. அந்த மாதிரி உங்களை வந்து நான் வேற டைப்ல படைச்சிருக்கிறேன், அவங்கள வந்து இன்னொரு டைப்ல படைச்சிருக்கிறேன். அந்த டைப்ல உங்களை படைச்சிருந்தேன்னு வைங்க, நீங்களும் இதான் பண்ணுவீங்க. நல்லா சொன்னானா, நீங்க மனிதர்களை பத்தி ஆட்சேபனை பண்றீங்க, ஆனால் மனிதர்களுக்கு கொடுத்த அதே அம்சத்தை உங்களுக்கு தந்து நான் அனுப்பிவிட்டேன்னு சொன்னா நீங்களும் அதைத்தான் பண்ணுவீங்க அப்படின்னு நல்லா என்ன சொன்னானா, இந்த மனிதர்களை அழிக்க மாட்டேன்னு சொல்லிட்டானா. உடனே என்ன பண்ணானா, டெஸ்ட் பண்றதுக்காக வேண்டி வேணுமென்றால் உங்களே நல்ல சிறந்த 2 மலக்கை பிடிச்சிட்டு வாங்க என்கிட்ட, நான் உங்களுக்கு என்ன பண்றேன், 2 மலக்குக்கு மனுஷத்தன்மையை கொடுத்து நான் பூமிக்கு அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு நல்லா சொன்னானா. உடனே மலக்குகள் எல்லாம் மசூரா பண்ணாங்களாம், எல்லாம் கூட ஆலோசனை பண்ணி இந்த ஹாரூத் மாரூத் 2 பேர் தான் சிறந்த ஆளுங்களாம் அப்ப இருந்ததுல. 2 மலக்கை பிடிச்சி அல்லாஹ் இவங்களை வந்து நீ உன் டெஸ்ட்டுக்கு பயன்படுத்திக்க அப்படின்னு சொன்ன உடனே அல்லாஹ் என்ன பண்ணானா, அந்த மலக்குகளுக்கு மனுஷத்தன்மை எல்லாம் கொடுத்தானா. மனுஷனுக்கு இருக்கக்கூடிய அந்த உறுப்பு, அந்த அம்சம், அந்த தன்மை, அந்த ஆசை எல்லாத்தையுமே அவங்களுக்கு கொடுத்து போங்க 2 பேரும் அப்படின்னு அனுப்பி வச்சானா. அவங்க 2 பேரும் இந்த பூமிக்கு வந்தாங்களாம். பூமிக்கு வந்தவங்க என்ன செஞ்சாங்களாம், மனிதர்களோட பழகி மனிதர்களுக்கு நீதிமான்களா இருந்து தீர்ப்பளிப்பாங்களாம். காலையில வந்து அவங்க இறங்கிடுவாங்களாம், வானுலகத்திலிருந்து கீழே வந்துருவாங்களாம், மனிதர்களோட இருந்து கலந்து உறவாடுவாங்களாம். சாயந்தரம் ஆனா மேலே ஏறி போயிடுவாங்களாம். டெய்லி காலையில வந்து சாயந்தரம் போயிடுவாங்களாம். மனிதர்களாகவே பகலெல்லாம் இருப்பாங்களாம். அப்புறமேல சாயந்தரம் ஆயிட்டா என்ன செஞ்சிருவாங்களாம், மறுபடி இரவானவனே அங்க போய் தங்குறதுக்கு போயிடுவாங்களாம். இப்படியே நடந்துகிட்டு இருந்துச்சான். இப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு அழகான ஒரு பெண்ணு, அந்த பெண்ணை வந்து இவங்க பார்க்கறான். இதுல நிறைய முரண்பாடான அறிவிப்புகள் இருக்குது. பொதுவான விஷயத்தை மட்டும் சொல்லிட்டு நான் அந்த முரண்பாடுகளை நான் சொல்லி காட்டுறேன். ஒரு பெண்ணு என்ன செஞ்சா, இவங்கள்ட்ட ஒரு கேஸுக்காக வேண்டி ஒரு தீர்ப்பு கேட்கறதுக்காக வேண்டி இந்த ஒரு பொண்ணு வந்துச்சான். பார்த்தா அந்த பொண்ணுக்கு வந்து உலக அழகுல பாதி அழகு இருக்குமா, அவ்வளவு பர்சனாலிட்டியா அல்லாஹ் வந்து அந்த பெண்ணை படைச்சிருந்தானா. அந்த பெண்ணை பார்த்தவொடனே இவங்க 2 பேரும் என்ன செஞ்சிட்டாங்களாம், தடுமாறிட்டாங்களாம். மனுஷத்தன்மை கொடுத்து எல்லாம் அனுப்பியிருக்கிறான்ல, மனிதரை தானே இருக்கிறாங்க. அவங்க 2 பேரும் ரொம்ப ஆளுக்கு தடுமாறி போன உடனே அந்த பெண்ணை வந்து இவங்க அடைகிறதுக்கு, தப்பா அனுபவிக்கிறதுக்கு என்ன செய்யறாங்க, அவங்க ட்ரை பண்றாங்களாம். உடனே அந்த பெண்ணு என்ன பண்ணுதான்னு கேட்டா, நான் வந்து என்னை நீங்க அனுபவிக்கிறதா இருந்தால் நான் சொல்றது கேட்கணும். என்ன கேட்கணும், நீங்க எந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டு மேல போறீங்களோ அதை எனக்கு சொல்லி தரணும். அதை சொல்லி தந்தா தான் நான் என்ன செய்வேன், நான் அதுக்கு உடன்படுவேன் அப்படின்ற உடனே அதுக்கு ஒரு மந்திரம் இருந்துச்சு, அதை சொல்லி கொடுத்தாங்களாம். இதான் அந்த மந்திரம், இது சொன்னா மேலே போயிடலாம், இது சொன்னா கீழே இறங்கிடலாம்னு சொல்லி மேலே இறங்குறதுக்குரிய ஒரு மந்திரமும் கீழே இறங்குறதுக்கு ஒரு மந்திரத்தையும் அந்த மலக்குகள் வந்து இந்த பொம்பளை சொல்லி கொடுத்துட்டாங்களாம். சொல்லி கொடுத்தோன்னா என்ன பண்ணுச்சான், அது அந்த மந்திரத்தை ஓதிட்டு அது ஓடி போச்சான், மேலே ஓடி போச்சான். ஓடி போனோடனே இவங்க 2 பேருக்கு மறந்து போச்சான் அந்த மந்திரம். அது அல்லாஹ் என்ன பண்ணானா, மேலே போன உடனே அந்த பெண்ணை வந்து மேலே போய்கிட்டு இருக்கும் பொழுது ஒரு இடத்துல நிப்பாட்டி அதை வந்து நட்சத்திரமாக்கிட்டான். அதை ஒரு நட்சத்திரமா வந்து இந்த 9 கோள்கள் இருக்குல்ல, அந்த 9 கோள்ல ஒரு கோள், அந்த மாதிரி ஒரு புதன் கிரகமா அவங்களை ஆகிவிட்டான் போல இருக்கு. புதன்கிற ஒரு கிரகமாக அவங்களை ஆகிட்டான். அவங்க தான் அந்த புதன் கிரகமா, அந்த புதன்கிற ஒரு கிரகமாக அவங்களை நினைச்சிட்டான்ல, மாத்திட்டான். அந்த கிரகம் அங்க இருக்கு பாருங்க, அதான் அந்த பொம்பளை அது அப்படின்னு சொல்லி எழுதி வச்சுக்கிறாங்க. எங்க எழுதி வச்சுக்கிறாங்க, தப்சீர்ங்கிற பேர்ல. அப்ப இந்த 2 பேரும் நினைச்சாங்கன்னா அந்த இதை வந்து கற்றுக் கொடுத்தாங்க, அப்பதான் சிகரெல்லாம் கற்றுக் கொடுத்தாங்க அப்படிங்கிறது ஒண்ணு. இன்னொரு அறிவிப்புல இதே செய்தி எப்படி எழுதி வச்சுக்கிறாங்கன்னு கேட்டா, அந்த பெண்ணிடத்துல வந்த உடனே அவளை அனுபவிக்க முயற்சி பண்றாங்க. அந்த பொம்பளை என்ன சொல்லுதான், வந்து நீங்க அல்லாவுக்கு என்ன கற்பிக்கணும், நான் வணங்குற கடவுளை நீங்களும் வணங்கணும்னு சொன்னிச்சான். நீ என்ன கடவுளமா வணங்குறன்னு கேட்டாங்களாம். இது ஒரு அறிவிப்பு. நீ என்ன கடவுளை வணங்குற அப்படின்ன உடனே ஒரு சிலையை வச்சிருந்துச்சான், எடுத்துக்கொண்டே காட்டுச்சான், இதான் நான் வணங்குற கடவுள், இந்த கடவுளை நீங்க வணங்கி ஆகணும் அப்படின்னு அந்த அம்மா அந்த பொண்ணை சொன்னிச்சான். இவங்க நினைச்சாங்களாம், அம்மாடி சிறுக்கு மட்டும் நாங்கள் வைக்க மாட்டோம், வேற ஏதாவது இருந்தா சொல்லு அப்படின்ட்டாங்களாம். திரும்பி போயிட்டாங்க. அடுத்த நாள் வந்து என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, வந்து கொலை செய்ய சொன்னிச்சான். என் பக்கத்து வீட்டில் ஒருத்தன் இருக்கிறான், அவனை நீங்க கொலை செஞ்சு விடணு, அப்போ வேண்டாம் நான் வந்து உங்களுக்கு இணங்குவேன், அம்மாடி கொலையெல்லாம் செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். அதுக்கு அடுத்த நாள் மறுபடியும் போய் கேட்கறாங்க, வேற ஏதாவது இருந்தா சொல்லுமா, இது பெரிய பெரிய விஷயமா சொல்றிய, இன கற்பிக்க சொல்ற, கொலை செய்ய சொல்ற, சின்ன விஷயம் ஏதாவது இருந்தா சொல்லு அப்படின்ன உடனே, அப்படின்னா தண்ணி அடிக்கணும், தண்ணி அடிச்சுன்னு சொன்னா நான் வந்து இணங்குறேன் சரின்னு ஒத்துக்கிட்டாங்களா. இது பரவாயில்ல, சின்னத்தனை இருக்கு, கொலை செய்யறதை விட இணை கற்பிக்கிறத விட இது கொஞ்சம் சின்ன மேட்டரா இருக்குது அப்படின்னு அவங்க என்ன கேட்டாங்களாம், ஒத்துக்கிட்டாங்களாம். ஒத்துன்னு இந்த பொம்பளை தண்ணி ஊற்றி கொடுத்த உடனே எல்லாம் போது தலைக்கேறிச்சான். தலைக்கேறினோன்னு இந்த பொம்பளை அனுபவிச்சாங்களா, அதை ஒருத்தன் பார்த்துட்டானா,
பார்த்து அவனையும் கொலை பண்ணிவிட்டாங்களாம். என்னென்ன செய்யக்கூடாதுனாங்களோ அதெல்லாம் செஞ்சு விட்டு எல்லாம் செஞ்சு அநியாயம் பண்ணிவிட்டாங்க. அப்புறமேல் வானத்துக்கு ஏறுறதுக்கு முயற்சி பண்ணாங்களாம். முயற்சி பண்ண முடியலையாம். அல்லாஹ் அப்படி கோவப்பாரோடு திரும்பி பார்த்தா, நான் பாவிகள் என்னடா பண்ணிவிட்டீங்கன்னு. உடனே அவங்கள்ட்ட எல்லாம் என்ன செஞ்சானா, உங்களுக்கு கடுமையாக தண்டிக்க போறேன், இந்த உலகத்திலே தண்டனை வாங்கிக்கிறாந்தா வாங்கிக்கிறங்க, இல்ல மறுமையில தான் வேணும்னா உங்களை பெரட்டி எடுத்துருவேன் எல்லாம் சொன்னானா. அவங்க என்ன செஞ்சாங்களா, யாரெல்லாம் இந்த துன்யா தண்டனை லேசு, மறுமை தண்டனை எங்களுக்கு தாங்க இயலாது அப்படின்னு சொன்ன உடனே பாபிலோன்கிற ஊர்ல ஒரு கிணத்துல தலைகுப்புற கட்டி தொங்க விட்டுருக்காங்க, இருந்துட்டு இருக்காங்களாம். இதான் உங்களுக்கு தண்டனை. கியாமத் நாள் வரைக்கும் என்ன செய்யணும், தலைகீழாக இந்த பாபிலோன்கிற கிணத்துல கட்டி அவர்கள் தொங்க விடப்பட்டிருக்கிறார்கள். இன்னைக்கும் இருந்து கொண்டே இருக்கிறார்கள். அந்த கிணத்துல என்ன செய்யறாங்க, 2 பேரும் தலைகுப்புற தொங்கிட்டு இருக்கிறாங்களாம். இதான் அவங்களுடைய பாவத்துக்கு தண்டனை. இப்படி நீங்கள் ஒத்துக்கிட்டீர்களே ஆனால் மறுமையில் உங்களுக்கு தண்டனை தரமாட்டேன் அப்படின்னு அல்லாஹ் சொன்ன உடனே அவங்கள அதை ஏற்றுக்கொண்டு அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த மாதிரி இதான் ஹாரூத் மாரூத் கதை. இப்படி ஒரு கட்டுக்கதைகளை அவர் சொன்னார். யார் சொன்னதா இதெல்லாம் சொல்லப்படுது தெரியுமா? அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னதாக இல்லை. ஒரே ஒரு அறிவிப்பு அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னதா இருக்குது, பொய்யான அறிவிப்பா இருக்கிறது. மற்ற இந்த கதைகள் பூரா யார் சொல்றான்னு பாத்தீங்கன்னா, காபுல் அஹ்பார்னு ஒருத்தர் பாதிரியாரா இருந்து இஸ்லாத்தை தழுவினவர், ரசூலுல்லாஹ் காலத்தில் உள்ளவர் தான். காபுல் அஹ்பார்ங்கிறவர் இஸ்லாத்தை தழுவுறார். அவர் தழுவின பிறகு என்ன செய்யறாருன்னா, அவங்க பைபிள்ல சொல்லுவாங்க இல்லையா, அதுகளை எல்லாம் ஒரு மக்கள்கிட்ட சொல்றாரு. அந்த மாதிரி அவர் சொன்னதா தான் எல்லா செய்தியும் இருக்கிறது. அவர் சொன்னதாக, இப்னு அப்பாஸ் சொன்னதாக, இப்னு மசூத் சொன்னதாக, அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னதாக, இப்படி சஹாபாக்கள் பேரை பயன்படுத்தி அவங்களா சொன்னதாக தான் சொல்லப்படுகிறது. இந்த அடிப்படையை நம்ம பார்த்தாலேயே இது சஹாபாக்களுக்கு தெரிஞ்சிருக்க முடியாது. ஒன்று அல்லாஹ் சொல்லணும் இந்த மாதிரி மேட்டர்களை, இல்லைன்னா அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லணும். சஹாபாக்கள் இதை பார்த்தவங்க கிடையாது, அவங்களுக்கு வஹி வராது. அப்போ இதை சொல்லக்கூடிய ஆள் யாருன்னு பார்த்தாலே குழம்பி தப்புன்னு விளங்கிக்கலாம். ஆனால் இதுல இந்த செய்தி தவறு என்பதற்கு இந்த செய்தியில சொல்லக்கூடிய மெத்தேட்லையும் முரண்பாடு இருக்கிறது. மலக்குகளுக்குன்னு ஒரு இலக்கணம் இருக்குது. அதான் முக்கியம். இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயம். இந்த மாதிரி மலக்குகளை பற்றி கதைகளை கட்டவிழ்த்து விட்டாங்கன்னு சொன்னா நீங்க கண்ணை மூடிக்கிட்டு இது பொய்ன்னு சொல்லிவிடலாம். எப்ப சொல்லலாம், மலக்குன்னா யாரு, அவருடைய கேரக்டர் என்ன, அவர் எப்படி இருப்பாரு அப்படிங்கறத நம்ம விளங்கி வச்சிருந்தோம்னு வைங்க, இந்த மாதிரி கட்டுக்கதைகள் எல்லாம் தப்சீர் பேர்ல எழுதவும் முடியாது. எழுதினால் நம்ம நம்பவும் மாட்டோம். எந்த புஸ்தகத்தில் எழுதி இருந்தாலும் அதை தூக்கி கடாசிடுவோம். ஃபர்ஸ்ட் விளங்குற விஷயம் என்னன்னு கேட்டா, இந்த இந்த அறிவிப்பை சொல்லும் பொழுது இப்னு அப்பாஸ் உடைய அறிவிப்புல என்ன வருதுன்னு கேட்டா, இது சுலைமான் நபியுடைய காலத்தில் இந்த சம்பவம் நடக்கிறது. அவர் சொல்றார் இந்த சம்பவத்தை, இதே கிஸ்ஸாவை, அதாவது இந்த ஹாரூத் மாரூத்ங்கிறவங்களை அல்லாஹ் மனுஷனா மாத்தி அனுப்புனதா சொல்றாங்கல்ல, இந்த சம்பவத்தை அவர் சொல்லிட்டு இது எப்ப நடந்தது என்று கேட்டால் சுலைமான் நபி வாழ்ந்த காலத்தில் தான் இது நடந்தது அப்படின்னு அவர் முடிக்கிறார். ரபீ என்ற ஒரு ஆள் இந்த செய்தி அறிவிக்கிறார். அவர் என்னன்னு சொல்றாருன்னு கேட்டா, இது இத்ரீஸ் நபி காலத்திலேயாக நடந்துச்சு. இந்த மனிதர்கள்லாம் ரொம்ப அநியாயம் அட்டகாசம் பண்ணாங்களே, அந்த அட்டகாசம் எந்த காலத்தில் நடந்துச்சுன்னு கேட்டா இத்ரீஸ் நபியுடைய காலத்தில் தான் ரொம்ப அநியாயம் நடந்துச்சு. அப்பதான் மலக்குகள் எல்லாம் போய் முறையிட்டாங்க. அப்பதான் அல்லாஹ் என்ன அந்த 2 பேரையும் அனுப்பி விட்டான். இந்த சம்பவம் நடந்தது இத்ரீஸ் நபியுடைய காலத்துல அப்படிங்கிறாங்க. இது ரசூலுல்லாஹ் சொன்னதாக ஒன்று எழுதி வச்சுக்கிறாங்க. இது எப்ப நடந்தது என்று, ஹாரூத் மாரூத் எப்ப நடந்தது என்று சொன்னால், நபிகள் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைச்சு பூமிக்கு அனுப்புனானே அப்பவே நடந்துருச்சான். இந்த முதல் உரையாடல் இருக்கு பாருங்க, இவங்களே படைக்க போகிறாய் அப்படின்லாம் கேட்ட உடனே அல்லாஹ் படைச்சு விட்டுட்டான். படைச்ச உடனே பூமிக்கு அனுப்பிட்டான். பூமிக்கு அனுப்பணும்னு மழை போய் சண்டை போட்டாங்களா மலக்குகள்லாம். யாரெல்லாம் அனுப்பி விட்டு என்னமோ பண்ண போறாங்களே, கொலை பண்ண போறாங்களே அப்படின்னு ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை பூமிக்கு அனுப்பின உடனே போய் அப்ஜெக்ஷன் பண்ணாங்களாம். அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை இறக்கணும் உடனே அல்லாஹ் என்ன செஞ்சானா, அப்பவே இவங்களை மனுஷனாக்கி அனுப்பி விட்டான்னு சொல்லி வருது. இதை பார்த்தாலே வழங்க, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைக்கும் போது பூமியில் எந்த மனுஷன் இருந்தா எந்த பொம்பளை இருந்திருப்பா? ஒரு தப்பு தண்டா செய்யறா இருந்தாலும் ஆதம் ஹவ்வா 2 பேரும் தான் வந்திருக்கிறாங்க. அப்பவே பிடிச்சி இவங்களே அனுப்பிவிட்டாச்சுன்னு சொன்னா, அங்கனுக்குள்ள உலகத்து பெண்களை விட அழகான பெண்ணெல்லாம் இருந்தாலும் யார் இருந்திருக்க முடியும்? இருந்தே 2 பேர் தான். அப்ப 2 பேரும் இருக்கும் போதே அல்லாஹ் என்னஞ்சுனா அவங்கள ஹாரூத் மாரூத்தை அனுப்பி விட்டான் என்றெல்லாம் சொல்றாங்க. இந்த சம்பவம் எப்ப நடந்துச்சுன்னு சொல்ற விஷயத்துல 3 கருத்து. ஒன்னு, ஸ்டார்டிங்லயே மனுஷனை அனுப்பும் போதே அவங்க போட்டி போட்டு ஹாரூத் மாரூத்தை மனுஷன் ஆக்கி அனுப்பியாச்சு அப்படின்னு ஒரு கிஸ்ஸா. இன்னொரு கிஸ்ஸா இத்ரீஸ் நபி காலத்துல. இன்னொரு கிஸ்ஸாவில் என்ன இருக்குன்னு கேட்டா சுலைமான் நபி காலத்துல. அதுல ஒரு பொய் இருக்கிறது. அதே மாதிரி என்ன இருக்குன்னு கேட்டா, அந்த அந்த பொம்பளை சொன்னதுக்கு பாருங்க, அந்த பொம்பளையை பத்தி வரும் பொழுது 2 விதமா சொல்றாங்க. அழகான பொம்பளை ஒருத்தி நெசமா ஒரு பொம்பளை, அவர் வழக்குக்காக வர்றா, அவளை பார்த்துருவீங்க ஏமாந்துட்டாங்க 2 பேரும் சொல்லப்படுது. சில அறிவிப்புல என்ன வருதுன்னு கேட்டா, அது பொம்பளை இல்லையா, அல்லாஹ் தான் என்ன பண்ணானா அந்த புதன் கிரகத்தை பொம்பளையா மாத்தி அனுப்புனானா, பிந்தி அதே இடத்துல வச்சு விட்டானா. அல்லாஹ் என்ன செஞ்சுட்டானா, புதன் கிரக கோளை
பொம்பளையா மாத்தி இவங்களை சோதிக்கிறதுக்காக வேண்டி அவன் செட்டப் பண்ணி என்ன செய்யறான், அல்ல அனுப்பிவிட்டான். அது இயற்கையாக உலகத்தில் வாழ்ந்த பொம்பளை எல்லாம் கிடையாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்து அங்கே இருந்துதான் இறக்கி அருளப்பட்டுச்சு அப்படிங்கிற மாதிரியான கருத்து இப்னு அப்பாஸ், இப்னு மசூத் இவங்களெல்லாம் சொல்றாங்க. அந்த கிரகத்தை தான் பொம்பளையா மாற்றி அனுப்பினா நல்லா, அது இது மாதிரி ஒன்று. இந்த விஷயத்தில் ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. அதே மாதிரி இந்த மாதிரிலாம் சொல்ற விஷயங்கள் சரியா தவறாங்கிறத விளங்கிக் கொள்வதற்கு நாம என்ன செய்யணும்னு கேட்டா, அது போக பாருங்க, இந்த கொலை பண்ணாங்கன்னு வருதுல, இந்த 2 பேரும் கொலை பண்ணிவிட்டாங்க. யாரை கொலை பண்ணாங்க? சில அறிவிப்புகள்ல வருது, அந்த 2 உங்க தப்பு செய்யறத பார்த்தான்ல ஒருத்தன், அவனை கொண்டு விட்டாங்கன்னு வருது. இன்னொரு அறிவிப்புல என்ன வருதுன்னு கேட்டா, இதே செய்தியை சொல்லிக்கிட்டு வரும் பொழுது பக்கத்து வீட்டுக்காரனுடைய ஒரு மகனை கொல்லணும்னு சொன்னாங்கல்ல, அந்த அவனை போய் கொண்டு விட்டாங்க அப்படின்னு வருது. இன்னொரு அறிவிப்புல என்ன வருதுன்னு கேட்டா, அந்த பெண் ஒரு குழந்தையை தூக்கிட்டு வந்துச்சான், அந்த குழந்தையை கொண்டு விட்டு அந்த பொண்ணை அனுபவிச்சு விட்டாங்க அப்படின்னு வருது. அப்ப இந்த கொலை செஞ்சது யாரு என்பதுல இத்தனை விதமான கருத்து வேறுபாடு, எப்ப இது நடந்துச்சு என்பதுல கருத்து வேறுபாடு, இது மாதிரி எல்லாம் நிறைய இருக்கிறது. ஆனால் இதுல நம்ம கவனிக்க வேண்டிய மேட்டர் என்னன்னு கேட்டா, இஸ்லாமிய அடிப்படையில, மார்க்க அடிப்படையில மலக்குகள்டா யார்? மலக்குகள் இப்படிலாம் செய்வாங்களா? மலக்குகளுக்கு இந்த மாதிரியான ஒரு அம்சங்கள் உண்டுமான்னு பாத்தீங்கன்னா, அல்லாஹ் திருமறையில நமக்கு என்ன சொல்றான்னு கேட்டா, மலக்கு தண்ணி அடிச்சாங்கன்றதுல ஃபர்ஸ்ட் தண்ணி அடிச்சு சாப்பிடுறதுல அடங்கிறது. இப்ப மலக்குகள் சாப்பிடுவாங்களா? சாப்பிடுதல் என்ற ஒரு தன்மை மலக்குகளுக்கு அல்லாஹ் கொடுப்பானா? அப்படி கொடுக்க மாட்டான். அப்படிலாம் கொடுக்கறதா இருந்தா அவங்களே 2 பேரும் முதல்ல படைச்சிருப்பான். மண்ணை எடுத்துட்டு வர சொல்லி ஆதம படைச்சு, அதெல்லாம் தேவையே இல்லை. ஒரு ஆள் அப்படி மாத்தி விட்டு அனுப்பி விட்டுருப்பான் அல்லாஹ். அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, 11வது சூராவுல 70வது வசனத்தில் அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, இப்ராஹிம் நபி காலத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை சொல்றான். இப்ராஹிம் நபி காலத்தில் லூத் நபி வாழ்றாங்க. லூத் நபியுடைய சமுதாயத்தை அழிப்பதற்காக வேண்டி மலக்குகள் எல்லாம் அனுப்புறான். லூத் நபியுடைய சமுதாயம் ஓரின சேர்க்கையில் ஈடுபடுறாங்க. அவங்களை அழிப்பதற்காக வேண்டி அல்லாஹ் என்ன செய்யறான், 2 மலக்குகளை அனுப்பி வைக்கிறான். அவங்க அதுக்கு முன்னாடி இப்ராஹிம் நபியை பார்த்துட்டு லூத் நபியிட்ட போறாங்க. ஃபர்ஸ்ட் யாரை சந்திக்கிறாங்க? இப்ராஹிம் நபி, லூத் நபி சொந்தக்காரங்க, பக்கத்து ஊர்களில் நபியா இருக்கிறாங்க, ஒரே காலத்தில் இருக்கிறாங்க 2 பேருமே. இவங்க ஒரு ஏரியாவுக்கு நபி, அவங்க ஒரு ஏரியாவுக்கு நபி. அப்ப இப்ராஹிம் நபியை ஃபர்ஸ்ட் பார்க்க வந்த உடனே இப்ராஹிம் நபி என்ன செய்யறாரு, மனித தோட்டத்தில் வர்றாங்க. விருந்தாளிகள் வந்துட்டாங்கிறதுக்காக வேண்டி விருந்தெல்லாம் கறியெல்லாம் அறுத்து மாட்டுக்கறியெல்லாம் போட்டு சமைச்சு கொண்டே வைக்கிறார். அவங்க சாப்பிட மாட்டேங்கிறாங்க. ஏன் சாப்பிட மாட்டேங்கிறீங்க? என்னன்னு தெரியாது. நாங்கள் லூத் நபி சமுதாயத்தை அழிக்கிறதுக்கு வந்திருக்கிறோம், நாங்கள் மலக்குகள், நாங்கள் சாப்பிட மாட்டோம் அப்படின்னு அவங்க சொன்னதாக 11வது சூறாவில் 70வது வசனத்தில் இருக்குது. அதே மாதிரி 51வது சூறாவுலையும் 24ல இருந்து 28 வரைக்கும் என்ன வருதுன்னு கேட்டா, மலக்குகளுடைய தன்மை சிவத்து என்னவென்று சொன்னால், அவங்கள்ட்ட இந்த உண்ணுதல் பருகுதல் இந்த மாதிரியான அம்சம் அவர்களுக்கு கொடுக்கப்படவில்லை. அந்த தன்மை இருந்தா தானே இந்த பேசலாம் வரும். கேட்டா என்ன செய்வாங்க, மாத்தி அனுப்பிட்டாங்க. அதெல்லாம் இல்லதான். இப்ப என்ன பண்ணிட்டான்ல, அதெல்லாம் கொடுத்து மாத்தி அனுப்பிட்டான். இப்பதான் மனுஷனை மாத்தி விட்டான்ல அப்படின்னு ஒரு ஆர்குமெண்ட் பண்ணுவாங்க. ஆனால் அல்லாஹ் என்ன சொல்றான், அதை பத்தி என்ன சொல்றான்னு கேட்டா, லா யஸ்பிகூனஹு பில் கௌலி வஹும் பி அம்ரிஹி யஅமலூன். மலக்குகளை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ்வுடைய விஷயத்தில் முந்தி பேச மாட்டார்கள். முந்திக்கிட்டு மாதிரி அப்ஜெக்ஷன் பண்றது, முந்திக்கிட்டு போய் கேள்வி கேட்கறது, அல்லாஹ் ஒன்று சொல்லுவோம் நீ எப்படி செய்யலாம்னு கேட்கறது, இந்த மாதிரி மலக்குகள் பேச மாட்டார்கள், சொன்னதை மட்டும் செய்வார்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், லா யஸ்பிகூனஹு பில் கௌலி, முந்திக் கொண்டு அவர்கள் எதையும் பேச மாட்டார்கள், வஹும் பி அம்ரிஹி யஅமலூன், அவன் கட்டளைப்படிதான் எதையும் செய்வார்கள் என்று 21வது சூறாவுல 27வது வசனத்தில் சொல்கிறார். அப்ப மலக்குகளை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ்வா சொல்லி கேளுங்கன்றத கேட்பாங்க. அது இல்லாம அவங்களா என்ன செய்ய மாட்டாங்க, அநியாயம் நடக்குது, நல்லா காப்பா, அழிக்க மாட்டியா, நீங்கள் கொல்ல மாட்டியா, இந்த மாதிரி எல்லாம் கேட்கக்கூடிய தன்மை மலக்குகளுக்கு கிடையாது. அப்ப உங்களுக்கு ஒரு சந்தேகம் இல்லை, முதல்ல கேட்டாங்க, முதல்ல ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைக்க போறேன்னு அல்லாஹ் சொன்னானே, சொன்ன உடனே நினைஞ்சாங்க, அல்லாஹ் இது படைக்க போறியா, ஏன் இது படைக்க போற அப்படின்னு அவங்க கேட்டதாக வருது, குர்ஆன்ல வருது. அதாவது தஜாலு ஃபீஹா மன் யுஃப்ஸிது ஃபீஹா வ யஸ்ஃபிகு திமா, பூமியில குழப்பம் விளைவித்து ரத்தங்களை ஓட்டக்கூடியவர்களை நீ படைக்க போகிறாய் அப்படி எல்லாம் அவங்க கேட்ட உடனே அல்லாஹ் என்ன சொன்னா, உங்களுக்கு தெரியாது, இன்னியாலும் மாலா தாலமூன், உங்களுக்கு தெரியாது எனக்கு தெரியும் அப்படின்னு அல்லாஹ் சொன்னதா வருது. அப்ப இதை ஒன்ன வச்சுக்கிட்டு என்ன செய்யறாங்க, ஆட்சேபனை பண்ணாங்கன்னு எடுத்துக்க கூடாது. இந்த வாசகத்தில் அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, முந்தி கொண்டு பேச மாட்டார்கள், கட்டளைப்படிதான் பேசுவார்கள் எல்லாம் சொல்லிவிட்டான். அந்த கொஸ்டினையும் அல்லாஹ் சொல்லி கேட்டிருக்கிறாங்கன்னு விளங்கிக்கலாம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்ற காரணத்தினால கேட்க சொல்லியிருக்கிறான். படைக்க போறப்ப என்னப்பா சொல்றீங்க, உங்க கருத்து என்னப்பா அப்படின்னு கேட்டா தான் சொல்லியிருப்பாங்க. முந்தி கொண்டு பேச மாட்டார்கள்னா கருத்து கேட்காமல் பேச மாட்டார்கள்.
அல்லாஹ் என்ன செய்யறான்னா, நான் ஒரு ஆளை படைக்க போறேன், அவர் குழப்பமெல்லாம் விளைவிப்பாரு, அநியாயம்லாம் பண்ணுவாரு, உங்களுக்கு ஆசை கொடுக்கப்படல, அவங்களுக்கு அதெல்லாம் கொடுக்க போறேன், இதெல்லாம் நடக்கும், உங்க கருத்து என்ன அப்படின்னு கேட்டதுனால அல்லாஹ் என்ன செய்யறான், மலக்குகள் என்ன பண்றாங்க, அல்லாஹ் இப்படிலாம் செய்வாங்கன்னு சொல்ற மரியாதை படைக்கிறவங்கள நாங்க தான் உன்னை வணங்கிட்டு இருக்கிறோமே. அப்ப அல்லாஹ்வா கருத்து கேட்டால் சொல்லுவாங்க, முந்தி கொண்டு சொல்ல மாட்டார்கள். இப்படி ஒரு சம்பவம் ஆல்ரெடி நடந்து முடிஞ்சிருச்சு. எப்ப நடந்துருச்சு? முதல் மனிதரை படைக்கும் பொழுது இந்த மனிதர்கள் ரத்தம் ஓட்டுவார்கள்ங்கிற பஞ்சாயத்து வந்துச்சு, குழப்பம் விளைவிப்பார்கள் பஞ்சாயத்து வந்துச்சு. உங்களுக்கு தெரியாது எனக்கு தெரியும் அல்லாஹ் சொல்லிவிட்டான். சொன்னோன்னு அவங்க என்ன பண்ணாங்க, யா அல்லாஹ் சுப்ஹானக்கலா இல்மலனா இல்லாம அல்லம்தனா, யா அல்லாஹ் நீ சொன்னதை தவிர எங்களுக்கு இல்மே கிடையாது, நாங்க தெரியாம செஞ்சுட்டோம், அல்லாஹ் எங்களை மன்னிச்சிரு, நாங்க தப்பு பண்ணிவிட்டோம், நாங்க கேட்டிருக்க கூடாது, நீ நல்லா படைச்சிக்க, இவருடைய அறிவு மகத்துவத்தை விளங்காம நாங்க அப்ஜெக்ஷன் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி தங்கள் தவறுக்கு வருத்தம் தெரிவித்து முடித்து விட்டார்கள். அதெல்லாம் நடந்த பிறகு இந்த மனிதர்கள் அநியாயம் செய்யற பார்த்துட்டு மறுபடியும் பேசுவாங்க. ஏற்கனவே மனுஷனை படைக்கும் பொழுது ஆட்சேபனை பண்ணாங்க, அல்லாஹ் சொல்லி ஆட்சேபனை பண்ணாங்க, அல்லாஹ் விளக்கம் கொடுத்தான், நிரூபிச்சு காட்டினா, பணியுங்கள் வர சொல்றான், நிரூபிச்சு மட்டும் காட்டல, படைக்க வேணாம் ஆட்சேபனை பண்றீங்களா, உங்களை விட அவர் சிறந்தவர் அப்படின்னு சொல்லி அவருடைய அறிவையெல்லாம் நிரூபிச்சு காட்டி அவருக்கு நீங்கள் செய்தா செய்யுங்கள் பணியுங்கள் அல்லாஹ் கட்டளையிடுறான். பணிந்து தங்களுடைய தோல்வி ஒப்புக்கொண்டு இது ஒரு சிறந்த படைப்பு தான், ரத்தத்தை ஓட்டினாலும் சரி அநியாயம் பண்ணாலும் சரி இவர்களுடைய சிறப்பு தனிதான் அப்படின்னு சொல்லி அவங்க நினைஞ்சிட்டாங்க, ஒத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் பிற்காலத்தில் மக்கள்லாம் அநியாயம் செய்யறாங்கிறதுக்காக வேண்டிய அல்லாட்ட போய் அது சேலஞ்சு மாதிரி ஆகி பாப்போமா, எங்களுக்கு அப்படியே மனுஷன் ஆக்குறேன்னு சொல்லி தான் என்ன பண்ணிருக்கணும் அவங்க. அல்லாஹ் சொல்றான், அந்த ஆசையை உங்களுக்கு நான் கொடுத்தால் நீங்களும் அப்படித்தான் நடப்பீர்கள் எல்லாம் சொல்றான். அந்த கிசாவுல மலக்கு என்ன பண்ணுவாங்க, அப்படியா அப்படின்னா வேணான்னு சொல்லியிருப்பாங்க. அல்லாஹ் சொல்ற நம்பிக்கை இல்லாமல் ஒத்துக்கிட்டாங்க. இப்ப என்ன வருதுன்னா, சரி அப்படி நடந்துச்சுன்னு வச்சுக்கிறோம், போய் ஆட்சேபனை பண்றாங்க, எப்படி எல்லாம் இந்த மாதிரி படைச்சிட்டீங்கன்னு ஆட்சேபனை பண்றாங்க. அல்லாஹ் என்ன சொல்றான், அவங்களுக்கு ஆசை இருக்கு, உங்களுக்கு ஆசை இல்லை, அதை உங்களுக்கு கொடுத்தேன்னு வைங்க, நீங்களும் அந்த கதிக்கு ஆளாவீங்கன்னு சொல்லிட்டான். இப்ப மலக்கு என்ன பண்ணுவாரு, இது சொன்ன பிறகு அந்த மலக்கு என்ன பண்ணிருக்கானு, அப்படியா தெரியாம சொல்லிவிட்டாங்களா, இப்படி எங்களுக்கு வழங்காம அவசரப்பட்டோம் மன்னிச்சுக்கலான்னு இருப்பாங்க. இதுல என்ன வருது, கூட்டு பார்ப்போம், அல்லாஹ் நீ சொல்ற பொய்ங்கிறாங்க, அதான் அர்த்தம் சேலஞ்சு. அல்லாஹ் சொல்றது பொய்யாக்குறது தாங்க வர்றாங்க. ரெண்டு மலக்குகளை தேர்ந்தெடுத்து எதுக்கு வர்றாங்க, நீ சொல்ற பொய், எங்களுக்கு ஆசையை கொடுத்தாலும் நாங்கள் இப்படி நடக்க மாட்டோம். அப்ப அல்லாஹ் சொல்ற ஜட்ஜ்மெண்ட்டை மீறி எதிர்க்கிறாங்க. இது யுத்தம் செய்தான் சொன்ன வேலையை செய்யறாங்க. இப்லீஸ் பண்ணானே, என்னை நெருப்புல படைச்ச அவர் மண்ணுல படைச்ச நீ என்ன அப்படின்னு கேட்டானே, அந்த கேள்விக்கு இந்த கேள்விக்கு என்ன வித்தியாசம் இருக்குது? அல்லாஹ்வுக்கு பிடிக்காத ஒரு விஷயம் என்னது, அவனை அவன் சொல்வதை பொய்யாக்க முயற்சி பண்ணுவது, மீறுவது. அல்லாஹ்வுக்கு ரொம்ப ஆத்திரம் வரும். இப்லீஸ் என்ன அல்லாஹ் வணங்குற மறுத்தான் அவன். இப்லீஸ் அல்லாஹ்வுக்கு செய்ய மாட்டேங்கிறத பஞ்சாயத்து வந்துச்சு. ஆதமுக்கு பணின்னு அல்லாஹ் சொன்னான். அவன் என்ன பண்றான், அல்ல உனக்கு பணியுவேன், இந்த ஆளுக்கு நான் இதுக்கு பணியனு அப்படின்னு சொல்லிட்டான். அந்த ஆர்குமெண்ட் கரெக்டா இருக்கலாம். ஆனா அல்லாஹ் என்ன பார்த்தான், நான் சொல்லி நீ என்னடா பணியல, யாருக்கு பணியிறங்கிற பேச்சு கிடையாது, நான் சொல்லிட்டேன்ல பணித பணியனு குனித குனியனு எப்படி மீறன்னு அல்லாஹ் கேட்கிறான். அப்ப அல்லாஹ்வுக்கு பிடிக்காத ஒரு மேட்டர் என்னன்னு கேட்டா, அவனை எதிர்த்து பேசுவது, அவனுக்கு எதிராக கவுண்டர் கொடுப்பது, அவன்கிட்ட எதிர்வாதம் புரிகிறது அப்படிங்கிறது அவனுக்கு பிடிக்காது. இந்த வாதம்லாம் பண்ண எப்படி பண்ணா, நான் நெருப்பு அவர் மண்ணு, நெருப்பு வசதியா மண்ணு வசதியா, அது எப்படி நான் அவருக்கு பண்ணிக்கிறது என்றெல்லாம் கேட்டான்னு குர்ஆன்ல இருக்குது. இப்ப நம்ம என்ன பார்க்கிறோம், அப்படியே நடந்து இருக்கட்டும், மனுஷன்லாம் நான் தப்பு பண்றான், மலக்குகள்லாம் போய் முறையிட்டாங்கன்னு வச்சுக்கிறோம். முறையிட்டோன்னு அல்லாஹ் என்ன செஞ்சிட்டான், திருப்தியான வழக்கம் சொல்லிவிட்டான்ல. அட என்னோட அடிப்படை வழங்காம இருக்கிறீங்க, உங்களுக்கு ஆசை இல்லை, உங்களுக்கு ஆசை இருக்குது, ரெண்டு ஒண்ணா அப்படின்னு அல்லாஹ் சொன்ன என்ன பண்ணி இருக்கணும், ஆமா ஆமா கரெக்ட் தான் அப்படின்னு இருக்கணும். இவங்க என்ன பண்றாங்க, விட்டு பார்ப்போம், அதே ஆசையை கூட நாங்க போய் பார்த்துறோம், நாங்க ஜெயிச்சுட்டு வந்துடுறோம், நாங்க அந்த தப்பெல்லாம் பண்ண மாட்டோம்னா என்ன அர்த்தம்? அல்லாஹ்வை டெஸ்ட் பண்றாங்க. இப்ப அல்லாஹ்வுடைய சக்தியில் சந்தேகப்படுகிறார்கள். இது எப்படி மலக்கு செய்வாங்க? மலக்கு நம்ம செய்ய மாட்டோமாங்க. நம்ம அல்லாஹ்ட்ட சந்திச்சு குறை ஆடுறோம்னு வைங்களேன், அல்லாஹ் ஒன்று சொல்லிவிட்டான், டேய் நீ பணக்காரன ஆசைப்படுற, பணம் தந்தேன்னு வை நாசமா போயிடுவோம், அல்லாஹ் நம்மகிட்ட நேரம் சொல்றான்னு வச்சுக்கிறோம். நம்ம என்ன செய்வோம், அல்லாஹ் வேணான்றோம்ல. நம்ம அல்லாஹ்வை சரியா மதிக்கிற ஆளா இருந்தா நம்ம பார்க்க இயலாத ஒரு பேச்சுக்கு நம்ம அல்லாஹ்வை சந்திச்சிட்டோம். அல்லாஹ் நம்மளை கூப்பிட்டு கேட்கறான், நம்ம யாரெல்லாம் உனக்கு என்ன வேணும்னு கேட்கறான், யாரெல்லாம் எனக்கு ஒரு 10 கோடி ரூபாய் கொடுன்னு கேட்கறோம். அல்லாஹ் சொல்றான், டேய் 10 கோடி ரூபாய் தர்றது பிரச்சனை இல்லை, 10 கோடி ரூபாய் தந்தா இந்த மாதிரி நீ 1000 ரூபாய்ன்னு சொல்றான். அல்லாஹ் நீ கொடு, நான் பார்த்துனாலும் ஆக மாட்டேன் அப்படி சொல்லுவோமா? அல்லாவே நம்மகிட்ட அப்படி சொல்லுவோம், நம்ம சொல்லுவோமா? கற்பனை தான், இது நடக்காது. மனுஷன் சொல்ல மாட்டா, மலக்கு அப்படி சொல்லுவாரு. மனுஷனாகிய நம்மளே அல்லாவை நேரடியா அப்படி அல்லாஹ் ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது, யாரெல்லாம் நீ சொன்னா சரிதான், ஆனா எங்களுக்கு நாங்க இப்படி இருந்துட்டு போயிடுறோம் அப்படின்னு தான் சொல்லுவோமே தவிர, நம்ம சொல்லாத ஒரு விஷயத்தை மலக்கு அப்படி சொல்லுவாங்களா? இன்னும் அல்லாஹ்ட்ட எதிர்வாதம் பண்ணி சண்டை போட்டு வந்தாங்கன்னு சொல்லப்படுகிறது. அதுதான் அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா,
லா யஸூனல்லாஹ மா அமரஹும், மலக்குகளை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு என்ன உத்தரவிடப்படுகிறதோ அதை அவர்கள் மீற மாட்டார்கள். வயஃபஅலூன மா யுமரூன், எது கட்டளையிடப்படுகிறதோ அதை செய்வார்கள், சொன்னதை செய்வார்கள். அல்லாஹ்வுடைய கட்டளை மீறுறதுங்கிற விஷயமே கிடையாது அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி ஒய் சப்யஹுர் ராது பிஹம்திஹி வல் மலாயிகத்து மின் ஹீஃபத்திஹி, வானவர்கள் எல்லாம் அவனை அஞ்சி நடுங்கியவர்களாக தஸ்பீஹ் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி 13வது அத்தியாயத்தில் 13வது வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி 16வது அத்தியாயத்தில் 50வது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான். யகாஃபூன ரப்பஹும் மின் ஃபௌகிஹிம், தங்களுக்கு மேலே உள்ள இறைவனை அவர்கள் பயந்து கொண்டிருக்கிறார்கள். வயஃபஅலூன மா யுமரூன், ஆணையிடப்பட்டதை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று 16:50 சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி நியாய தீர்ப்பு நாள் நடக்கும்ல மஹ்ஷர்ல, அந்த மஹ்ஷர்ல நடக்கிற ஒரு காட்சி எல்லாம் சொல்லி காட்டுகிறான். ஓ யௌம யகூமுர் ரூஹு வல் மலாயிகத்து ஸஃபன், அந்த நியாய தீர்ப்பு நாள் நடக்கிற கியாமத் நாள் நடக்கக்கூடிய அந்த நாளில் வானவர்களும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமும் அணி அணியாக நிற்பார்கள். வரிசையா நிற்பார்களாம் எல்லாரும். யாருமே லா யத்தகல்லமூன், வாயத்தோன்னு பேச மாட்டார்கள். இல்லாமன் அதினலஹு ரஹ்மான், ரஹ்மான் யாரை பேசுன்னு சொல்றானோ அவங்கள தவிர யாரும் வாயை திறக்க மாட்டாங்க, பேசாம நிற்பார்கள் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய சிபத்தை பற்றி எல்லாம் 78:38 சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி ஒலா யஸ்ஃபஊன இல்லா லிமன் இர்தலா வஹும் மின் ஹஷ்யத்திஹி முஷ்ஃபிகூன், அவர்கள் அவனுடைய பயத்திலே அஞ்சி நடுங்கி கொண்டிருக்கிறார்கள் வானவர்கள் என்றெல்லாம் 21வது சூறாவில் 28வது வசனத்தை சொல்லி காட்டுகிறான். அப்ப மலக்குகளை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான ஒரு அம்சம் அவர்களுக்கு இருக்காது, இது செய்ய மாட்டார்கள். எதிர்த்து பேசியிருப்பார்கள் வந்தால், அல்லாஹ்வுக்கு சவால் விட்டார்கள் என்று வந்தால், அல்லாஹ்வுடைய கூற்றை பொய்யாக்குவதற்கு நாங்கள் ரெடியா இருக்கிறோம் என்று வந்தார்கள் என்று சொல்லப்பட்டால் இது கண்டிப்பா கட்டுக்கதை தான். அல்லாஹ்வுடைய ஆணையை அவர்கள் மீறினார்கள் என்று எந்த கதை அமைஞ்சிருந்தாலும் சரி, எந்த கிஸ்ஸாவில் எழுதி வச்சிருந்தாலும் சரி, எந்த தப்சீர்ல இருந்தாலும் சரி, மலக்கு இப்படி செய்வாரா? மனுஷன் தான் இப்படிலாம் மீறக்கூடியவனா இருக்கிறான், சைத்தான் மீறுவான், மலக்குகள் மீற மாட்டார்கள் என்பதை ஃபர்ஸ்ட் விளங்கிக்கணும். அது போக மலக்குகளை அனுப்ப சொல்லி இதுக்கு அனுப்புனான்னு சொல்லப்படுது. இதை விட பெரிய விஷயத்துக்கு மலக்கு அனுப்ப வேண்டிய ஒரு நிலையெல்லாம் ஏற்பட்டுச்சு. கேட்டாங்க, என்ன கேட்டாங்க? நீ அல்லாஹ் நீ மனிதரை பிடிச்சி தூதர்னு அனுப்புற, மனிதரை பிடிச்சி தூதர்னு அனுப்புனா நம்புற கஷ்டம் தானே. அல்லாஹ்வுடைய தூதர்னு சொல்லி ஒரு மனுஷன் சொல்றான் அவங்கள்ட்ட, நான் தான் அல்லாஹ்வுடைய தூதர்னு. அந்த ஆள் உங்களை மாதிரி சாப்பிட்றாரு, உங்களை மாதிரி குடிக்கிறாரு, உங்களை மாதிரி தூங்குறாரு, உங்களை மாதிரி பொண்டாட்டி பொருள் வாழ்க்கை நடத்துறாரு, உங்களை மாதிரி நோய்வாய்ப்படுறாரு, உங்களை மாதிரி கஷ்டப்படுறாரு, அப்படி பட்டுக்கிட்டு என்ன பண்றாரு? மனஜலம் கழிக்கிறாரு, நான் அல்லாஹ்வுடைய தூதருங்கிறாரு. நமக்கு நம்புற கஷ்டமா இருக்கு. அல்லாஹ்வுடைய தூதருங்கிறார், எல்லாரும் உங்களை மாதிரி தான் இருக்கு. என்ன அல்லாஹ்வுடைய தூதர்? அவரும் சாப்பிட்றாரு, நம்மளும் சாப்பிட்றோம். அவர் குடிக்கிறார், நம்மளும் குடிக்கிறோம். அவர் தூங்குறார், நம்மளும் தூங்குறோம். அவர் நோய்வாய்ப்படுறார், நம்மளும் நோய்வாய்ப்படுறோம். அவர் கஷ்டப்படுறார், நம்மளும் கஷ்டப்படுறோம். அவர் மோதா போறார், நம்மளும் மோதா போறோம். இப்படின்னு சொன்னா தூதர்னு ஏத்துக்கிறது கஷ்டமா இருக்குது. அப்ப தூதர்கள் அனுப்பப்படும் போதெல்லாம் ஒவ்வொரு காலத்துல என்ன கேட்டாங்கன்னு கேட்டா, தூதர்னு சொல்லலப்பா, அல்லாஹ்வுடைய தூதர்னு. மலக்கு வந்துட வேண்டியானப்பா, எங்களுக்கு டவுட்டே வராதுல்ல. மலக்கு நான் தான் அல்லாஹ்வுடைய தூதர்னு சொன்னாரே, ஆனால் நம்ம டவுட் போடுவோமா? மலக்கு நம்ம டவுட் போட மாட்டோம். ஏன் வர்றாரு, ஒரு 3 நாளைக்கு உட்கார வைப்ப, சாப்பிடவே மாட்டாரு. தூதர் தான் கண்டிப்பா. மனுஷன் அல்லாஹ்வுடைய தூதருக்கு உள்ள அப்படி நினைப்போமா இல்லையா? மனுஷன் தின்றுவான் இல்லைங்க. ஒரு மலக்கால அனுப்பி வைக்கிறான், டேய் நான் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாரு அவரு, நமக்கு நம்புறது கஷ்டமா இருக்குமா? முதல் நாள் நம்ம கஷ்டம் பண்ண என்னப்பா ஆதாரம்? 5 நாள் உட்கார வை, நான் ஒண்ணுக்கு போக மாட்டேன், நான் வெளிக்கு போக மாட்டேன், நான் சாப்பிட மாட்டேன், நான் குடிக்க மாட்டேன், 5 நாள் பொதுவாக மேடை போட்டு லைட்டை போட்டு வைடா, எல்லாரும் என்னை பார்த்துட்டு இருக்கீங்கடா அப்படின்னு சொல்லிட்டாரு. நீங்க பாப்பா எல்லாரும், ஆமா இவ அல்லாஹ்வுடைய நம்பலாமே, மனுஷனை நம்புறதுக்கு பரவாயில்லையே. இவருக்கு தனித்தன்மை இருக்குல்ல, நம்ம கிட்ட இல்லாத ஒரு தன்மை இருக்கிறதுனால் இது அல்லாஹ்வுடைய தூதர் நம்புறதுக்கு லேசா இருக்குது. அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் என்று மனிதர்கள் ஒருவரை நம்புவதாக இருந்தால், மலக்கு அனுப்புனால் நம்புவது லேசு, மனுஷன் அனுப்புனா நம்புறது கஷ்டம். அதனால மறுத்தாங்க. மலக்கு அனுப்ப சொல்லி கேட்டாங்களே, அல்லாஹ்வே சொல்லி காட்டுகிறான், லவ்லா ஒன்னு லவ்மா ததீனா பில் மலாயிகா, நீ மலக்குகளை கொண்டு வர மாட்டியாப்பா? நீ தூதர்ங்கிற மலக்கு கொண்டு வந்துட வேண்டியான. இன்கா இன் குன்தும் மின சாதிகீன், நீ உண்மையாளரா இருந்தா மலக்கு கொண்டு வா, நீ என்ன அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிட்டு இருக்கிற அப்படின்னு 15வது சூறாவில் 7வது வசனத்தில் காபிர்கள் கேட்ட கேள்வி அல்லாஹ் எடுத்து சொல்கிறான். அப்ப மலக்குகள் தான் வரணும்னு எதிர்பார்த்தாங்க. தூதர்களா அல்லாஹ்வுடைய தூதன் வரக்கூடியவர் நம்மை போன்றவரா இருக்கக்கூடாது, நம்மிலிருந்து மாறுபட்ட படைப்பா இருக்கணும். ஏன்னா மனுஷன் தூதர் மனுஷனா இருக்கலாம், அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ்வா இல்லாட்டாலும் குறைஞ்சபட்சம் மலக்கா இருக்கலாம்ல, அதே மனுஷனா எதுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஆசைப்பட்டாங்க. அதுக்கு அல்லாஹ் என்ன செய்யறான், இது நல்ல முக்கியமான மேட்ரு, இது நல்லா இருக்குதே, மனுஷன் அனுப்பிவிடலாம், மலக்கு அனுப்பிவிடலாம், பேசாம இன்னும் நல்லா ஈஸியா நம்பிடுவாங்களே, இன்னும் நிறைய பேர் அப்படின்னு அல்லாஹ் அனுப்புனானா.
அல்லாஹ் அனுப்ப மாட்டேன்டான். அது எப்படிப்பா, மனுஷனுக்கு மனுஷனை தானே அனுப்ப முடியும், நான் ஏன் மலக்கு போய் அனுப்ப போறேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் என்ன செய்யறான், அதை மறுக்கிறான். என்ன மறுக்கிறான்னு கேட்டா, லவ்கான பில்லாரதி மலாய்க்கத்துன் எம்சூன முத்துமையின்ன, இந்த பூமியில மனிதர்கள் மலக்குகள் சகஜமாக நடமாடி கொண்டிருப்பார்களே, ஆனால் லனஸல்னா அலைஹிம் மினஸ்ஸமாய் மலக்கன் ரசூலா, மலக்குக்கு மலக்கு ரசூல் அனுப்பியிருப்போம். அடே நீ மனுஷன் வாழ்ந்து கொண்டிருக்கிற பூமியில நாங்க மலக்கு போய் அனுப்புறோம், அனுப்ப மாட்டோம் அப்படின்னு எல்லாம் மறுத்துறான். அப்ப மலக்குகளை இந்த மாதிரி நரகப்படுகொலில் தள்ளுவதற்காக வேண்டி மனுஷத்தன்மையை கொடுத்து அனுப்புறதை விட அதுக்கு அனுப்பியிருக்கலாமேங்க. ஒவ்வொரு காலத்திலையும் தூதரால் அனுப்புறான், இந்த ஹாரூத் மாரூத் அனுப்புறதுக்கு பதிலா அல்லாஹ் என்ன பண்ணிருக்கலாம், ஒவ்வொரு காலத்திலையும் ரசூல் அனுப்புறதுக்கு பதிலாக ஜிப்ரீல் அனுப்பி விட்டுருக்கலாம், ஈசா நபிக்கு பதிலாக மீகாயில் அனுப்பி விட்டுருக்கலாம். அப்படி அனுப்பியிருக்கலாம்ல. அவர் அல்லாஹ்வுடைய தூதர்னு சொன்னா அந்த மெசேஜ் கரெக்டா மக்கள்கிட்ட போய் சேரும். அப்ப அல்லாஹ் என்ன பண்றான், அவன் ஒரு செட்டிங் பண்ணிட்டான், மனுஷன் மலக்குன்னு பிரிச்சு வச்சுட்டான். மனுஷனுக்கு மனுஷன் தான், மலக்குக்கு மலக்கு தான் ஆக்கி விட்டான். அந்த மாதிரி ஆக்கக்கூடிய நேரத்தில் இதை அல்லாஹ் மறுக்கிறான். அது போக மலக்குகளை அனுப்புறதுக்கு சில டியூட்டிகள் எல்லாம் கொடுத்துருக்கான். அல்லாஹ்வே சொல்லிவிட்டான். என்ன டியூட்டி, அவங்களுக்கு மலக்குகளுக்கு நிறைய வேலை இருக்குது. நல்லடியார்களுக்காக பாவ மன்னிப்பு தேடுறதுக்குன்னு மலக்கு இருக்கிறாங்க, அதை செய்வாங்க. அதாபை கொண்டு வருவதற்கு மலக்கு இருக்கிறாங்க, அதை செய்வாங்க. அதே மாதிரி உதவிகள் செய்வதற்காக வேண்டி பாதுகாப்புடைய மலக்குகள் இருக்கிறாங்க, அவங்க அந்த வேலையை செய்வாங்க. நம்முடைய நன்மை தீமைகளை பதிவு செய்வதற்காக வேண்டி ஒவ்வொரு மனுஷனுக்கும் 2 வானவர்கள் இருந்து எழுதி கொண்டிருக்கிறார்கள், அவங்க அந்த வேலையை செய்வாங்க. கபூர்ல விசாரிப்பதற்கு 2 மலக்கால்லாம் விட்டுருக்கிறான், அவர்கள் என்ன செய்வாங்க, ஒவ்வொரு மனுஷனை அவங்க விசாரிப்பாங்க. உயிரை எடுக்கிறதுக்குன்னு ஒவ்வொரு மனுஷனுக்கு ஒரு மலக்கால நியமிச்சு வச்சிருக்கிறான். அந்தந்த மலக்கு அந்த மனுஷனுடைய உயிரை என்ன செய்வாங்க, எடுக்கிற வேலையை செய்வாங்க. வகியை கொண்டு வர்றதுக்குன்னு ஒரு மலக்க வச்சிருக்கிறான், அதை அவங்க செஞ்சு முடிப்பாங்க. இப்படி சில வேலைகள் எல்லாம் கொடுத்துருக்கிறான். இந்த வேலைகள் இல்லாம இனி மலக்கை அனுப்புறதா இருந்தால் அல்லாஹ் குர்ஆன் இறக்குற காலத்தை நமக்கு சொல்லி காட்டுறான். மலக்கு தானே அனுப்ப சொல்ற, மலக்கை இனிமே வேற வேலைக்கு அனுப்புறதா இருந்தா உன்னை அழிக்கிறதுக்கு தான் அனுப்புவாங்க. மலக்கு புது டியூட்டி இனிமே கிடையாது. மலக்குகளை அனுப்புறதுங்கிற வேலை என்னென்ன வேலைக்குன்னு நம்ம நியமிச்சு வச்சுட்டோமோ அந்த வேலைக்கு தான் மலக்கு வருவாங்க. காலை மலக்கு மாலை மலக்குன்னு இருக்கிறாங்க. காலையில் உள்ள மலக்குகள்லாம் என்ன நடக்குன்னு எடுத்துக்கொண்டு மேலே போவார்கள். சாயந்தரத்தில் உள்ள மலக்கு அவங்க கீழே வருவார்கள். இவங்க நடந்ததும் அல்லாட்ட போய் முறையிடுவார்கள். அப்புறம் அவங்க போய் அதை முறையிடுவார்கள். ஹதீஸ்ல இருக்கிறது. ஜும்மா அன்னைக்கு வருவார்கள். அவர்கள் உட்கார்ந்து யார் முதல் வர்றா ரெண்டாவது வர்றான்னு என்ன செய்வாங்க, பதிவு செய்வாங்க. இப்படின்னு எல்லா டியூட்டிகள் கொடுத்துருக்கிறான். அந்த மாதிரி கோடானு கோடி மலக்குகளை ஆயிரக்கணக்கான பணிகள் செய்வதற்காக வேண்டி அல்லாஹ் படைச்சு வச்சிருக்கிறான். இதுதான் மலக்குகளை படைக்கப்பட்ட நோக்கம். இது இல்லாம மலக்கு அனுப்ப சொல்லி நீங்க கேட்டால், மலக்கு அனுப்புறதா இருந்தா எதுக்கு தான் அனுப்புவேன், உடிச்சு தோசைகள் மாதிரி புரட்டி நாசமாக்கிட்டு வந்து அனுப்புவேன். மலக்கு அனுப்புறதா இருந்தா கதை முடிஞ்சு போயிருந்தா ஒழுங்கா இருந்துக்கங்க. நல்லா குர்ஆன்ல அப்படி சொல்லி காட்டுறான். என்ன சொல்றான்னு கேட்டா, லவ்லா உன்சில அலைஹி மலக்குன், மலக்கு வரக்கூடாது என்று கேட்கிறார்கள். உலவு அன்சல்னா மலக்கன் லகுலியல் அம்ரு, மலக்கு நாம் அனுப்புறதா வைத்துக் கொண்டால் கதை முடிக்கப்பட்டு விடும். மலக்க கேட்கிற, மலக்கு அனுப்புனா எதுக்கு தான் அனுப்புவேன், டோட்டலா உலகத்தை அழிக்கிறது தான் அனுப்பிப்பான் அப்படின்னு சொல்றான். சும்மலா இருந்தரும், பின்னர் இவர்களுக்கு அவகாசம் கொடுக்கப்படாதுங்கிறான்ல. அப்ப இந்த சம்பவம் உண்மையில நடந்திருக்குமையானால், மலக்குகளை அனுப்புறதா இருக்குமையானால் இதுக்கு அனுப்பியிருக்க மாட்டான்ல. மலக்கு நீ நினைக்கிறதுக்கெல்லாம் அனுப்ப முடியாது. நான் என்னென்ன வேலையை உங்களுக்கு கொடுத்தேன் அதான் அவங்க செய்வாங்க. அது இல்லாமல் மலக்கு நான் அனுப்புறதா இருந்தால் உங்களை அழிக்கிறதுக்கு தான் அனுப்புவேன், டோட்டலா உலகத்தை புரட்டி போறதுக்கு தான் அனுப்புவேன் சொல்லி அல்லாஹ் 6வது சூராவுல 8வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி ஒமானத்தன் ஒமானு நஸ்ஸிலுல் மலாயிகத்தை இல்லா பில் ஹக் ஒமாக்கானு இதன் முன்னரீன், மலக்குகளை உண்மையான வேதனையை கொண்டுதான் நாங்கள் அனுப்பி வைப்போம், அப்போது இவர்கள் அவகாசம் கொடுக்கப்பட மாட்டார்கள். அல்லாஹ் மனுஷனை தூதரா அனுப்புனா மலக்கு அனுப்புன்னு என்று கேட்கறாங்களா அவங்க, அதெல்லாம் நடக்காது, அழிக்கிறதுக்கு தான் அனுப்புவேன் அப்படின்னு சொல்லி 15வது சூராவுல 8வது வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுறான். அப்ப இதெல்லாம் என்ன விளங்குதுன்னு கேட்டா, வானவர்களுக்கு என்று சில டியூட்டிகள் இருக்கிறது, அந்த டியூட்டிகளை இவர்கள் செய்வார்கள். அது இல்லாமல் வானவர்கள் மட்ராஸுக்கு வர்றாங்கன்னு சொன்னா எதுக்கு தான் வருவாங்க, அழிக்கிறதுக்கு தான் வருவாங்க, வேற எதுக்கும் வரமாட்டாங்க. அப்படி இருக்கும்போது இந்த ஹாரூத் மாரூத் நடந்திருக்க சான்ஸ் இல்லை. அவங்களுடைய கேரக்டருக்கு மாற்றமா இருக்குது. அவங்க அல்லாவை எதிர்த்து சைத்தான் வேலையை செஞ்சதாக எல்லாம் வருகிறது. அதுவும் எப்ப செய்ய வருது, மலக்குத்தன்மை இருக்கும்போது. மனுஷத்தன்மையை மாத்திட்டு இப்படி அப்ஜெக்ஷன் பண்ணாலாவது ஒத்துக்கிட்டு போயிடலாம். அவங்க எப்ப இந்த அப்ஜெக்ஷன் பண்றாங்க, மலக்கா இருக்கும்போது பண்ணிவிட்டாங்க. இந்த பூமிக்கு வந்த பிறகு ஏதாவது இடக்குமுறைக்கு பண்ணாலாச்சு நீங்க ஒரு மனுஷத்தன்மையை கொடுத்தாச்சுங்களாம். அல்லாவை எது சவால் விட்டாங்களே, அப்ப என்ன தன்மை அவங்கள்ட்ட இருக்குது, மலக்குத்தன்மை தான் இருக்குது. இப்ப மலக்குத்தன்மை இருக்கும்போது அல்லாவை எதிர்த்தார்கள்னா வரக்கூடிய கட்டுக்கதையை வைத்துக் கொண்டுதான் ஹாரூத் மாரூத் மலக்குன்னு விளங்கிட்டாங்க. இதை இதுக்கு குழப்பத்துக்கு காரணம் என்ன தெரியுமா, அதான் பாயிண்ட். இப்ப
இந்த 102வது வசனத்தை பார்க்கும் பொழுது அதுக்கு அவங்க ஒரு செய்த தவறான மொழிபெயர்ப்பு காரணமா போச்சுங்க. எப்படி போய் மொழிபெயர்ப்புன்னா, ஒமா உன்சில அலல் மலக்கைனி, அந்த 2 மலக்குன்னு வாசகம் வருது. இந்த வசனம் எழுது அலல் மலக்கைன்னு வருது, பி பாபிலன்னு வருது, ஹாரூத்த மாரூத்தன்னு வருது. இந்த வசனத்தில் என்னென்ன வார்த்தை வருதுன்னா, ஒமா உன்சில அலல் மலக்கைனி பி பாபில ஹாரூத்த மாரூத்த, பாபிலோன் என்ற ஊரில் உள்ள ஹாரூத் மாரூத் என்ற 2 மலக்குகள் கோர்த்தவங்க அர்த்தம் செய்யறாங்க. அந்த அர்த்தம் செஞ்ச மெத்தட்லாம் தப்பு பண்ணிடுறாங்க. ஹாரூத் மாரூத் வார்த்தையும் வருது, மலக்குங்கிற வார்த்தையும் வருது. அவர்கள் ஒரு விஷயத்தை இலக்கணத்தை விளங்காத காரணத்தினால தப்ப அர்த்தம் செஞ்சுக்கிட்டு இந்த ஹாரூத் மாரூத் மலக்கு தான் முடிவெடுத்து விட்டாங்க. முடிவெடுத்துட்டு ஒரு கதையை உண்டாக்குறாங்க. அதை நம்ப வைக்கிறதுக்கான ஹாரூத் மலக்கு எப்படிங்க வருவாரு அப்படின்னா மனுஷனா மாத்தி வந்தாருன்னு சொல்லி இந்த பொம்பளை கதையெல்லாம் ஜோடிக்கிறாங்க. இது உண்மையான அர்த்தம் என்னன்னு கேட்டா, மலக்குன்னா மலக்குன்னு அர்த்தம்ங்க. அல் மலக்குன்னு அரபியில் அல் போட்டீங்கன்னு வைங்க, அல்லு போட்டு அல்லுங்கிற வார்த்தையை சேர்த்தோம்னு சொன்னா அந்த மலக்குன்னு அர்த்தம். வழங்குதா? மலக்குன்னா பொதுவா மலக்குன்னு அர்த்தம். அல் மலக்குன்னா என்ன அர்த்தம்? அந்த மலக்கு. ரஜுலுன்னா மனுஷன் அர்த்தம், அர் ரஜுலுன்னா அந்த மனுஷன் அர்த்தம். அல் போட்டோம்னு சொன்னா வழங்குதா? கிதாபுன்னா புஸ்தகம்னு அர்த்தம், அல் கிதாப்னா அந்த புஸ்தகம். ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்சு வச்சிருக்கிறோமே. உதாரணமா நம்ம ஒரு மனுஷன் வர்றான், புதுசா அப்பதான் வர்றான்னு வைங்களேன், ஒரு மனிதன் வந்தான்னு சொல்லுவோம். வந்த மனுஷன் நாளைக்கு ஒருக்கா வர்றான். இன்னைக்கு வந்த மனுஷன் அல்லது காலையில வந்த மனுஷன் சாயந்தரம் ஒருக்கா வர்றான். அப்ப என்ன சொல்லுவோம்? நேற்று வந்தானே அந்த மனுஷன் இன்னைக்கு வந்தாமோ அந்த மனுஷன் சொல்லுவோம். ஒரு மனுஷன் வந்தான்னு புதுசாக சொல்ல மாட்டோம். ஏற்கனவே தெரிஞ்ச மனுஷனை பத்தி பேசும்போது என்ன செய்வோம்? அந்த மனுஷன் சொல்லுவோம். இப்ப இதை என்னத்தை கவனிக்காம விட்டாங்கன்னு கேட்டா, அல் மலக்கைனின்னு வருது. வெறும் மலக்கைனின்னு வந்தா 2 மலக்கு கொண்டு பாபில் ஹாரூத் மாரூத்ல சேர்த்து போடலாம். இந்த வசனம் எப்படி இருக்குன்னு கேட்டா, அலல் மலக்கைனி அலா ஒண்ணு, அல் மலக்கைனி இந்த அல் போட்டு வருது. அல் மலக்கைனிக்கு என்ன அர்த்தம்னு கேட்டா, அந்த இருவானவர்கள் ஒமா உன்சில, இந்த சிகிரி என்ற கலை, சிகிரி என்ற வித்தை அருளப்படவில்லை. அலல் மலக்கைனி, அந்த 2 மலக்குக்கு அருளப்படவில்லை அப்படின்னு வருது. அந்த 2 மலக்குன்னா அதை பத்தின விவரம் பின்னாடி வருமா முன்னாடி இருக்கணுமா? முன்னாடி இருக்கணும். அந்த சொன்னாலும் என்ன அர்த்தம்ங்க? அந்த மனுஷன் வந்தானே என்ன அர்த்தம்? பளிச்சுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். அந்த நேற்று சொன்னார் அவரு, போன வாரம் பேசிடணும் அவரு அப்படின்னு அர்த்தம் தானே. அந்த மனிதன் என்று நம்ம சொன்னோம்னு சொன்னா அதனுடைய விளக்கம் ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அர்த்தம். அந்த மனிதன் வெறும் மனுஷன் சொன்னா யாரு பாதுன்னு கேட்பீங்க. அந்த மனுஷன் என்ன செய்வீங்க? ஓ நேற்று பேசின அவரா அப்படின்னு விளங்கிடுவோம். அப்ப அந்த 2 மலக்கு என்று அல்லாஹ் சொல்றான்னு சொன்னா அது முன்னாடி சொல்லப்பட்டிருக்கும், பின்னாடி வராது. இந்த ஹாரூத் மாரூத் பின்னாடி வருது. அல் மலக்கைனிக்கு அப்புறம் தான் என்ன செய்யுது? ஹாரூத் மாரூத்ங்கிற வார்த்தை வருது. இந்த அல் மலக்கைனி வந்தால் அந்த 2 மலக்கு யார் என்ற விவரத்தை நீங்க எங்க தேடணும்? முன்னாடி போய் தேடணும். 102வது வசனத்தில் சொல்லப்பட்டுச்சுன்னு சொன்னா 101ல தேடுங்க, 100ல தேடுங்க, 99ல தேடுங்க, 98ல தேடுங்க. ஏதாச்சும் 2 மலக்கை பத்தி பேசப்பட்டிருக்கான்னு என்ன செய்யணும்? அப்படி தேடி பார்க்கணும். அந்த 2 மலக்குகள்னா ஏதாவது மலக்குகளை பத்தி பேசப்பட்டு இருக்கும். பாத்தீங்கன்னா முன்னாடி 2 வசனம் இருக்கிறது. என்ன வசனம் இருக்கிறது? குல் மன்கான் அதுவன் லில்லாஹி வ மலாயிகத்திஹி வ ஜிப்ரீல வ மீகால ஃப இன்னல்லாஹ அதுவன் லில் காஃபிரீன். இதுக்கு ஒரு எத்தனை வருஷத்துக்கு முந்தி வருது? 4 வருஷத்துக்கு முந்தியா? இதுல 97லையா? 97ல என்ன வருது? மன்கான் அதுவன் லில்லாஹி, யார் அல்லாஹ்வுக்கு எதிரியாக இருக்கிறானோ, ஓ மலாயிகத்திஹி மலக்குகளுக்கு எதிரியாக இருக்கிறானோ, ஓ ஜிப்ரீல ஜிப்ரீலுக்கு எதிரியாக இருக்கிறானோ, ஓ மீகால மீகாயிலுக்கு யார் எதிரியாக இருக்கிறானோ, ஃப இன்னல்லாஹ அதுவன் லில் காஃபிரீன், அல்லாஹ் அத்தகைய காபிர்களுக்கு எதிரானவனாக இருக்கிறான் அப்படின்னு ஒரு வசனம் ஒரு 5 வசனத்துக்கு முன்னாடி வருது. 2 மலக்கை பத்தி எல்லாம் பேசியிருக்கிறான். ஜிப்ரீலுக்கு எதிரியா இருக்காது. ஜிப்ரீல வெறுப்பாங்க யூதர்கள், அதுக்காக எல்லாம் சொல்லி காட்டுறான். ஜிப்ரீலுக்கு எதிரியா இருக்கக்கூடாது, மீகாயிலுக்கு எதிரியா இருக்கக்கூடாது. மலக்குகள் எல்லாரும் அடங்கிடுவாங்க. பிரத்யேகப்படுத்தி 2 பேரை சொல்றான். யார் அல்லாஹ்வுக்கு எதிரியாக இருக்கிறார்களோ, மலக்குகளுக்கு எதிரியாக இருக்கிறார்களோ, மலக்குகள்னா எல்லாம் அடங்கிடுறாங்க. அதோட சேர்த்து எல்லாம் என்ன சொல்றான்னு கேட்டா, ஜிப்ரீலுக்கு யார் எதிரியா இருக்கிறார்களோ, மீகாயிலுக்கு யார் எதிரியா இருக்கிறார்களோ அல்லாஹ் சொல்றான். அப்ப இந்த வசனத்துல 2 மலக்குகளை பற்றி பேசப்பட்டிருக்கிறது. அப்ப அல் மலக்கைன் என்று சொன்னால் அந்த 2 மலக்குன்னு அர்த்தம் செய்யணும். வெறும் 2 மலக்குன்னு அர்த்தம் செய்யக்கூடாது. அந்த 2 மலக்குன்னு அர்த்தம் செய்யிட்டு முன்னாடி பார்த்தோம்னு சொன்னா அது குறிப்பிடுவது யாரைத்தான்? ஜிப்ரீலையும் மீகாயிலையும் தான் குறிப்பிடுகிறது. அப்ப எப்படி அர்த்தம் செய்யணும் இதுக்கு? ஒத்தபவு, இவர்கள் பின்பற்றி கொண்டார்கள். மாத்தத்துல் ஷயாத்தீன், ஷைத்தான்கள் கூறியதை பின்பற்றுகிறார்கள். அலா முல்கி சுலைமான், சுலைமானுடைய ஆட்சியில ஷைத்தான்கள் சொன்னதை பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள். ஒமா கப, என்ன எதுக்கு சொல்லப்படுதுன்னு கேட்டா, யூதர்கள் இந்த மேஜிக் இருக்குல்ல, சிகிர் வித்தை,
இதை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இதை செஞ்சு மக்கள்கிட்ட ஏமாத்திக்கிட்டு இருந்தாங்க. ஏமாத்துறதுக்கு எதை பயன்படுத்தினாங்கன்னு கேட்டா சுலைமான் நபி பேரை பயன்படுத்திட்டாங்க. இந்த வித்தையெல்லாம் எங்களுக்கு எப்படி கிடைச்சது தெரியுமா? சுலைமான் நபி வழியாக எங்களுக்கு வஹி மூலம் வந்த செய்திகள் இதெல்லாம் இது மார்க்கத்தில் உள்ளது அப்படின்னு சொல்வதற்காக யார் பேரை பயன்படுத்தினாங்க? சுலைமான் நபி பேரை பயன்படுத்தினாங்க. அதே மாதிரி மலக்குகள் வழியாக வந்துச்சுன்னு அவங்க பேரை டேமேஜ் பண்ற மாதிரி மலக்குகள் வழியாக அல்லாஹ் எங்களுக்கு இந்த செய்தியை தந்தான், சுலைமான் நபி வழியாக எங்களுக்கு இந்த செய்தி வந்தது. அப்பதான் அந்த மக்களை நம்ப வைக்க முடியும். இது வித்தை, இது ஏமாத்துதல் நம்ப மாட்டாங்க. இது அல்லாஹ்விடம் இருந்தே வந்ததுன்னு சொன்னா நம்பிடுவாங்க. அதுக்காக என்ன பண்ணாங்க என்று கேட்டா இவங்க செய்யற இந்த ஏமாற்று வித்தை இது ஏமாற்று வித்தை கிடையாது, இது நபி மூலமா வந்தது, மலக்கு மூலமா வந்தது அப்படி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அது அல்லாஹ் மறுக்கிறான் பாருங்க. ஒத்தபவு இவர்கள் பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள் மாத்தத்துல் ஷயாத்தீன் ஷைத்தான்கள் கூறுவதை தான் பின்பற்றுகிறார்கள். நபியும் சொல்லல, இத அல்லாஹ்வும் சொல்லல, இத மலக்கும் சொல்லல, ஷைத்தான்கள் தான் இதை சொன்னார்கள். ஷைத்தான்கள் கூறியதை இவர்கள் பின்பற்றுகிறார்கள். எப்ப ஷைத்தான்கள் கூறினார்கள்? அலா முல்கி சுலைமான், சுலைமானுடைய ஆட்சி காலத்துல, சுலைமான் ஆட்சி காலத்துல ஷைத்தான்கள் சில செய்திகளை சொன்னாங்க. அதைத்தான் இவர்கள் நம்பிக்கொண்டிருக்கிறார்களே தவிர இதுக்கு மலக்குக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்லி போடுறான். அப்புறம் ஒமா கஃபர சுலைமான், சுலைமான் நிராகரிப்பவராக இருந்ததில்லை. சுலைமான் நபி இருக்கிறார அவர் காஃபிர் கிடையாது. ஷைத்தான்கள் தான் சிகரை சொல்லி கொடுத்து காபிர்களாகி விட்டார்கள். அப்ப சிகருங்கிறத சொல்லி கொடுக்கிறது குஃபருங்கிறான் அல்லாஹ். ஒருத்தர் சிகரை சொல்லி கொடுத்தான்னு சொன்னா அவன் என்னவாயிடுறான்? காபிர் ஆயிடுறான். இந்த வேலையை ஷைத்தான் தான் செஞ்சாங்களே தவிர யார் செய்யல? சுலைமான் செய்யவில்லை. சுலைமான் நிராகரிப்பவர் கிடையாது, நிராகரிக்கிறவன் அந்த வேலையை செய்வான். சுலைமான் நிராகரிப்பவராக இருந்ததில்லை என்று சொல்லி இந்த சிகரோட சுலைமான் நபிக்கு உள்ள சம்பந்தத்தை அல்லாஹ் முதல்ல முடிக்கிறான். அடுத்து சொல்றான் ஒமா உன்சில அலல் மலக்கைனி, இந்த சிகிரு அந்த 2 மலக்குகளுக்கும் அருளப்படவில்லை. இந்த சிகிர் இருக்குத இது சுலைமானுக்கும் அருளப்படல, ஷைத்தாங்க தான் சொல்லி தந்தாங்க. ஒமா உன்சில அருளப்படவில்லை அலல் மலக்கைனி, அந்த 2 மலக்குகளுக்கு இந்த சிகிர் அருளப்படவில்லை. அப்ப இந்த சிகிர் ஜிப்ரீல் வழியாகவும் வரவில்லை, மீகாயில் வழியாகவும் வரவில்லை. இவங்க ஷைத்தான்கள் தான் சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிடுறான். அப்ப ஷைத்தான்கள் சொல்லி கொடுத்தார்கள்னா எந்த ஷைத்தான், எங்க உள்ள ஷைத்தான் அப்படின்னு வருதுல, பிபாபில பாபிலோனில் உள்ள ஷைத்தான்கள், ஹாரூத் மாரூத், ஹாரூத் மாரூத் என்ற ஷைத்தான்கள் தான் சொல்லிக் கொடுத்தார்கள். இந்த பாபில ஹாரூத் மாரூத் என்பது ஷைத்தான்களுக்கான விளக்கம், மலக்குகளுக்கான விளக்கம் இல்லை. மலக்குகளுக்கான விளக்கம் முந்திதான் சொல்லப்படும். அல் மலக்குன்னு வந்த காரணத்தினால இந்த மலக்கு 2 பேர் யார் என்பது முன்னாடி சொல்லப்பட்டுருச்சு. அப்ப ஷைத்தான், ஷைத்தான்களை பற்றியும் இதில் பேசப்பட்டிருக்கிறது, மலக்குகளை பற்றியும் பேசப்படுகிறது. ஷைத்தான்கள் சொன்னதை இவர்கள் ஃபாலோ பண்ணுகிறார்கள் வந்துருச்சு. ஷைத்தான் யாரு விளக்கம் வரல. அல் மலக்கைனி 2 மலக்குன்னு வந்துருச்சு, அதுக்கு விளக்கம் ஆல்ரெடி வந்துருச்சு. அல் மலக்கைனின்னு சொன்ன காரணத்தினால அந்த 2 மலக்குகள் என்பதற்கான விளக்கம் சொல்லப்பட்டு விட்டது. ஷைத்தான்களுக்கு தான் விளக்கம் சொல்லப்படாம இருக்கு. இப்ப ஷைத்தான்கள் சொன்னதை பின்பற்றினார்கள். எந்த ஷைத்தான், அவன் யாரு, அவன் எங்க இருந்தான் அப்படின்னு ஒரு கேள்வி வருது. இப்ப எதுக்கு இது விளக்கம்னு கேட்டா பிபாபில ஹாரூத் மாரூத், பாபிலோன் என்ற ஊரில் உள்ள ஹாரூத் மாரூத் என்ற 2 ஷைத்தான்கள் கூறியதை தான் இவர்கள் பின்பற்றினார்கள். அப்ப ஹாரூத் என்ற பெயர்ல ஒரு ஷைத்தானும் மாரூத் என்ற பெயர்ல ஒரு ஷைத்தானும் இருந்து இந்த சிகருங்கிற வித்தையை அவங்க மக்களுக்கு சொல்லி கொடுத்து வழி கெடுத்துட்டு போயிட்டாங்க. அதைத்தான் இவங்க ஃபாலோ பண்றாங்களே தவிர இந்த சிகருங்கிறது சுலைமான் நபிக்கு சம்பந்தம் இல்லை, அது மாதிரி ஜிப்ரீல் மீகாயிலுக்கு சம்பந்தம் இல்லை. இது வரைக்கும் உள்ள இன்னொரு படிக்கிறேன் கேளுங்க. வத்தபவு இவர்கள் பின்பற்றி கொண்டார்கள் யூதர்கள், மாத்தத்துல் ஷயாத்தீன் ஷைத்தான்கள் சொன்னதை பின்பற்றினார்கள். எப்ப சொன்னாங்க ஷைத்தாங்க? காலத்தை அல்லாஹ் சொல்றான். அலா முல்கி சுலைமான், சுலைமானுடைய ஆட்சி காலத்தில் ஷைத்தான்கள் சொன்னதை பின்பற்றினார்கள். இது ஒண்ணு, ஷைத்தான்கள் சொன்னது கேட்டுக்கிட்டாங்க. அடுத்து அல்லாஹ் சொல்றான் ஒமா கஃபர சுலைமான், சுலைமான் நிராகரிப்பவராக இருந்தது இல்லை. ஏன் நிராகரிப்பவராக இருந்தது அல்லாஹ் சொல்றான்? இந்த வித்தையை சொல்லி கொடுத்தா நிராகரிப்புல சேர்த்துரும். இந்த வித்தையை, இந்த ஏமாற்று வித்தையை கற்றுக் கொடுத்தார்களே ஆனால் அவர் காபிர் ஆயிடுவார். அப்ப சுலைமான் காபிராய் இருந்ததில்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த வேலை அவர் செய்ய மாட்டார். இந்த மாதிரி மக்களை ஏமாத்தி கையை முடக்கிறேன், காலம் முடக்கிறேன், இப்படி எல்லாம் உள்ள குஃப்ரான வேலைகள் அவர் செய்ய மாட்டார். ஒமா கஃபர சுலைமான், சுலைமான் நிராகரிப்பவராக இருந்ததில்லை.
வலாக்கின்ன ஷயாத்தீன கஃபரு, ஷைத்தான்கள் தான் நிராகரிப்பவர்களா இருந்தாங்க. இது ஷைத்தான் சொன்ன வேலையா சுலைமான் சொன்ன வேலையான்னு பாத்தீங்கன்னா ஷைத்தான்கள் தான் குஃப்ரான வேலையை செய்வார்களே தவிர சுலைமான் நபி செய்ய மாட்டாரு. யுஅல்லிமுன நாஸ சிஹ்ர, சிஹ்ருங்கிற இந்த வித்தையை கற்றுக் கொடுத்து ஷைத்தான்கள் காஃபிரா போயிட்டாங்களே தவிர யார் இப்போ செய்யல? இத சுலைமான் நபி செய்யல. அப்ப நபியோட உள்ள சம்பந்தம் மறுக்கப்படுது. இது வரைக்கும் அர்த்தம் வழங்குதா? அடுத்து என்ன வருதுன்னா ஒமா உன்சில் அலல் மலக்கைனி, இந்த சிஹ்ரு என்ற கலை அந்த ரெண்டு மலக்குக்கு அருளப்படவில்லை. அந்தங்கிறது விட்டுருப்பாங்க மொழிபெயர்ப்புல, வெறும் மலக்குகள்னு போட்டிருப்பாங்க. எப்படி அர்த்தம் செஞ்சிருப்பாங்க மற்ற தமிழாக்கத்தை பார்த்தீங்கன்னா, ஹாரூத் மாரூத் என்ற இரு வானவர்களுக்கு இது அருளப்படவில்லை, அருளப்பட்டதை பின்பற்றினார்கள் போட்டிருப்பாங்க. ஹாரூத் மாரூத்தை வந்து மலக்கோட சேர்த்துருவாங்க. ஆனால் அல் மலக்கைனி இந்த அல்ல கவனிக்காதனால அந்த குழப்பம் வந்திருக்கும். அப்போ ஒமா உன்சில அலல் மலக்கைனி, அந்த இரு வானவர்களுக்கும் இது வரல, சுலைமான் நபிக்கு இது வரல. ஒமா உன்சில அலல் மலக்கைனி, அந்த ரெண்டு மாணவர்களுக்கும் இது அருளப்படவில்லை. ஷைத்தான்கள் சொன்னதை பின்பற்றினார்கள். ஷைத்தான்டா யாரு? பி பாபில, பாபில்ல ஒரு ஊர், பாபில ஹாரூத் மாரூத், பாபில்ங்கிற ஊர்ல, பாபிலோன்கிற ஊர்ல உள்ள ஹாரூத் மாரூத் என்ற ஷைத்தான்கள் தான் இதை சொல்லி கொடுத்தார்கள் வருதுங்க. இந்த ஹாரூத் மாரூத் ஷைத்தானா மலக்காங்கிற எடுத்து பார்ப்பதா இருந்தால் இந்த ஹாரூத் மாரூத்தை பற்றி நீங்க சொல்ற கதையே பொய்ன்னு தெரிஞ்சது. மலக்குக்கு இது வேலை இல்லை, மலக்கு இதை சொல்லிக் கொடுக்க மாட்டாரு, சொல்லிக் கொடுத்தா அவர் காஃபிர் ஆயிடுவாரு. அல்லாஹ் என்னென்னலாம் போடுறான்? சிஹ்ருங்கிறத சொல்லிக் கொடுக்குறவன் காஃபிருங்கிறான். அப்ப அந்த மலக்குகள் சொல்லிக் கொடுத்தார்கள் வைத்துக் கொண்டோம்னு சொன்னா அந்த ரெண்டு மலக்கு என்னவா போயிட்டாங்க? காஃபிரா போயிட்டாங்க. ஆனா இவங்க கதையில என்ன சொல்லப்படுதுன்னா காஃபிரா போகலன்னு வருது. தலையில எல்லாம் தொங்க விட்டுருக்கான். துன்யாவில் வேதனை மறுமையில வேதனை இல்லைன்னு வருது. அப்ப காஃபிருக்கு வந்து மறுமையில வேதனை உண்டு, கண்டிப்பா மன்னிப்பு கிடையாது இல்லையா? நம்ம அந்த ரெண்டு மலக்குகள் வந்து காஃபிர் ஆயிட்டாங்கன்னு வரணும். ஏன்னா சிஹ்ரை சொல்லி கொடுத்தால் காஃபிர் ஆயிருவாங்க, இந்த வித்தையை கற்றுக் கொடுத்து மக்களை வழிகெடுத்தாங்கன்னு சொன்னா அவங்க காஃபிர் ஆயிருவாங்க. சுலைமான் காஃபிர் இல்லைன்னு வருது. இவங்க சொல்ற அர்த்தப்படி ஹாரூத் மாரூத் என்று மலக்காக இருப்பார்களே, ஆனால் இந்த வசனத்தின்படியே அவங்க காஃபிர் ஆயிருவாங்க. முதல்ல சொல்லி கொடுத்து அவங்க காஃபிர் ஆயிருவாங்க. அப்படி அவங்களே சொல்லல, காஃபிர்லாம் இல்ல, தலைகீழ தொங்க விட்டுருக்காங்க, பின்னாடி எல்லாம் வந்து அவங்களுக்கு சொர்க்கத்தை கொடுத்துருவான்னு சொல்றாங்க. அப்ப அதனால வந்து நம்ம என்ன செய்யறோம்னு கேட்டா, மலக்குகளுடைய தன்மையை ஒழுங்கா புரிந்து கொள்வதற்காக வேண்டி புரிந்து கொண்டிருந்தோம்னா இந்த கதை வந்திருக்காது. அப்ப ஒமா உன்சில் அலல் மலக்கைனி, அந்த ரெண்டு மலக்குகள் ஜிப்ரீல் மீகாயில் என்ற மலக்குகளுக்கு இந்த சிஹ்ர அருளப்படவில்லை, ஹாரூத் மாரூத் என்ற ஷைத்தான்கள் தான் இது எடுத்தார்கள் வருது. இந்த வசனத்துல வந்து அல் மலக்கைனிங்கிற இந்த அல்ல கவனிக்காத காரணத்தினாலையும் ஹாரூத் மாரூத் என்பது ஷைத்தான்களுக்கு தான் விளக்கமே தவிர மலக்குகளுக்கு விளக்கம் இல்லை. ஹாரூத் மாரூத் என்ற வார்த்தை வந்து ஷைத்தான்கள் முன்னாடி சொல்லப்பட்டிருக்க, அது யார் என்பதை விளக்குவதற்கு சொல்லப்பட்ட வாசகமே தவிர மலக்கு யார் என்பதை சொல்வதற்கு சொன்னது இல்லை. ஏன்னா மலக்கு யாருன்னு முன்னாடி சொல்லியாச்சு. முன்னாடி ரெண்டு பேரை பத்தி பேசிடும் பொழுது மறுபடியும் வேற ரெண்டு பேரை சொன்னா வேற தனியாக தான் பிரிக்கணும். அதனால வந்து இந்த அடிப்படையான நுட்பம் இலக்கண சம்பந்தப்பட்ட விஷயம். அதனால திருப்பி திருப்பி நான் உங்களுக்கு சொல்ற காரணம் என்னன்னு கேட்டா, இது மொழி சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்கனால கொஞ்சம் புரிந்து கொள்ள கஷ்டமா இருக்கும். அதுக்காக ரிப்பீட் பண்ண வேண்டியிருக்கு. அப்ப இந்த அடிப்படையில் அதை புரிந்து கொண்டோம்னு சொன்னா இந்த கிஸ்ஸா எல்லாமே பொய்யின்னு ஆயிடுச்சு. அதனால வானவர்களாக புரிந்து கொள்ள வேண்டும். வானவர்களை பற்றி எந்த மாதிரியான கதை இந்த பூமியில் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைக்கிறதுக்கு சொல்லுவாங்க. மண்ணை எடுத்துட்டு ஒரு சொன்னா அல்லாஹ் எடுக்க வந்தார். யார் வந்தது? ஜிப்ரீல் வந்தாராம். மண்ணை எடுக்க வந்தவன பூமி என்ன செஞ்சா? எடுக்காதே, அல்லாஹ் மேல ஆணை அடிச்சா, திரும்பி போயிட்டாராம். அப்புறம் மிகாயில் எல்லாம் அனுப்புனானா, அவரும் வந்து மண் எடுக்க வந்தாராம். எடுக்க கூடாதுன்னு சத்தம் முடிச்சான், பூமி திரும்பி போயிட்டாராம். அப்புறம் இஸ்ராஃபீல்ங்கிற அனுப்பி வச்சானா, அல்லாஹ் எடுக்காதுன்னு சொன்னா திரும்பி போயிட்டாராம். அப்புறம் இஸ்ராயேல பிடிச்சான். அப்படி ஒரு மலக்கே கிடையாது, எழுதி வச்சுக்கிறாங்க. இஸ்ராயேல்னு ஒரு மலக்கல்ல அனுப்புனானா, அவர் எடுக்க வந்தாராம். பூமி கத்துனுச்சான், நிம்பாட்டு கத்திக்கிட்டு எடுத்துட்டு போயிட்டாராம். அதனாலதான் உயிர் வாங்குற பொறுப்பை அவர்கிட்ட கொடுத்தானா அல்லாஹ். இப்படிலாம் கதை எழுதி வச்சுக்கிறாங்கல்ல, இதெல்லாம் பொய்ன்னு இந்த மலக்கை பத்தி விளங்கினா முடிஞ்சு போயிடும். இப்படி எல்லாம் மலக்கை பத்தி என்ன கதைகள் அவங்க சொன்னாலும் அல்லாஹ் போய் மண்ணை எடுத்துடுவான்னு சொல்றான். பூமி வந்து மறுக்குது. மலக்கு என்ன செஞ்சிருப்பாரு? பூமியை கட்டுப்படுவார், அல்லாஹ் கட்டுப்படுவாரா? பூமி ஒரு வேலை மறுத்துச்சுன்னு வச்சுக்கிறோம். மலக்கு என்ன பண்ணி இருப்பாரு? சரியான மலக்கா இருந்தா ஜிப்ரீல் வந்து என்ன பண்ணிருப்பாரு? அதை நீ பாட்டு கத்தி கடைன்னு எடுத்துட்டு போயிருப்பாரு. மலக்கு வந்து அல்லாஹ்வுடைய வேலையை தானே செய்வாரு. அப்ப மலக்குகளை பற்றி எந்த மாதிரியான கட்டுக்கதைகளை அவர்கள் சொன்னாலும் மலக்குண்டா யார்? ஈமான் கொள்ற 6 விஷயத்துல மலக்குகளை சரியான முறையில் நீங்கள் நம்பி இருந்தீர்களே ஆனால் எந்த கதையும் உங்களை வந்து பாதிக்காது. மலக்க சரியா புரிஞ்சுக்கலன்னு சொன்னா இந்த மாதிரி மண் எடுத்த கதை, இந்த மாதிரி பொம்பளைட்டு போன கதை, இந்த மாதிரி வந்து சிறுக்கு வச்ச கதை, அதுக்கு வானத்தில் கொடுத்து மந்திரம் வேற இருக்கலாம். வானத்தில் போவதற்கு அவங்களை இயல்புல எல்லாம் அப்படி படைச்சிருக்கிறானே தவிர மந்திரத்தை கொண்டு அவங்க போறாங்க. ஆயிரக்கணக்கான ரெக்கை, 3 ரெக்கை, 4 ரெக்கை, 5 ரெக்கை, 10 ரெக்கை, ஆயிரக்கணக்கான சிறகுகளோட அவர்களை எல்லாம் படைச்சு வச்சிருக்கிறான். அந்த சிறகுகளோட சரண்டு வருவாங்க, ஒரு செகண்ட்ல ஓடி போயிருவாங்க. அது வந்து அந்த படைப்புக்கு உள்ள சக்தியை தவிர அது எதுக்கு உள்ளது இல்ல. அவங்களுக்கு இந்த மந்திரத்தை சொல்லிட்டு வர்ற மாதிரியும் அந்த மந்திரத்தை நம்ம சொன்ன நம்மளும் போயிடலாங்க. மனுஷப்படி போக முடியுமா?
அல்லாஹ்வுடைய ரசூலை போக முடியல, கூட்டிட்டு போறதுக்கு அல்ல வாகனத்தை அனுப்பி வைக்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேல கூட்டிட்டு போறது கூட அப்படி ஒன்னு இருந்தா அடைஞ்சிருப்பான். ரசூலுல்லாஹ்ட்ட வந்து மந்திரத்தை சொல்லி கொடுத்து, சொல்லு மந்திரத்தை, சரண் மேல வந்துரு, மந்திரம் சொல்லி கீழே இறங்கி நின்றுப்பான. இதுக்கு எதுக்கு ஜிப்ரீல் வந்து அதுக்கு ஒரு புறாக்க கொண்டு வந்து அதுல ஏத்தி உட்கார வச்சுக்கிட்டு அவர் தான் கொண்டு போய் ஏழுமே தவிர மனிதனுக்கு மந்திர சொல்லல போறதுன்னு முதல்ல அந்த அடிப்படை தப்பு தானே. மந்திரங்களெல்லாம் போக முடியாது. அப்ப இது மாதிரி எந்த கட்டுக்கதைகளை சொன்னாலும் நம்ம தூக்கி எறிஞ்சிடணும். தஃப்சீர்கள்ல உள்ள கட்டுக்கதைகள்ல இன்னும் முக்கியமான டேஞ்சரான கட்டுக்கதைலாம் ஒன்று இருக்கிறது. அதை பார்த்து விட்டு வேற வகையான கட்டுக்கதைகளை சொல்லலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.